சீக்கிரமே புறப்பட்டு விட்டாள் சச்சு. 4 மணிக்கே எழுந்து குளித்து டிஃபன் சாப்பாடு எல்லாம் தயாரித்து விட்டாள். காலை 8:30க்கு ஆபீஸ்க்கு புறப்படும் சச்சு 7க்கே புறப்பட்டு விட்டாள். கிரி குளித்து விட்டு வந்தான். என்ன சச்சு, சீக்கிரமே கிளம்பிட்ட? ஆபீஸ்ல ஒரு மீட்டிங், அதுக்காக தகவல்களை ரெடி பண்ணணும். சீக்கிரமா போனாதான் முடியும். மாமியார் அப்போதுதான் எழுந்து வந்தாள். சச்சு, நாளைக்கு ஆடி வெள்ளி, வழக்கம் போல மாவிளக்கு போடணும், லீவு போட்டுடு. சரிங்கத்த. சமயபுரத்துக்கு போகணும், ஒரு பிரார்த்தனை இருக்குடா கிரி. எப்ப போகலாம்? சொல்றம்மா, இப்ப உடனடியா முடியும்னு தோணல. எனக்கு திங்கள் டாக்டர் செக்கப்புடா. நான் வர முடியாதுமா, சச்சு வரட்டும். இல்லனா ராகினிய கூட்டிட்டு போ. அத்தை, எல்லாம் ரெடி, மறக்காம மாத்திரையை போட்டுக்கங்க, நான் கிளம்புறேன். சச்சு அறக்க பறக்க புறப்பட்டாள். நீ சாப்பிடலையா? கையில டப்பா எடுத்துக்கிட்டே அத்தை, நான் வர்றேன். அவசரமாக படி இறங்கினாள். சச்சு ஒரு முதுகலை பட்டதாரி, அழகான பெண், தனியார் நிறுவனத்தில் உத்தியோகம் பார்ப்பவள். அவளுக்கும் கிரிக்கும் கல்யாணமாகி 5 வருடங்கள் முடிந்துவிட்டன. இன்று வரை குழந்தை இல்லை. கிரியும் எம்காம் படித்து ஒரு நிதி நிறுவனத்தில் அதிகாரி. கிரிக்கு ஒரு விதவை தாயார் பங்கஜம், ஒரு தங்கை ராகினி. இந்த வருடம்தான் +2 முடித்துவிட்டு கல்லூரி படிப்புக்காக காத்திருக்கிறாள். இந்த 5 வருடங்களில் சொந்தமாக ஒரு பிளாட் வாங்கிவிட்டார்கள். சச்சுவுக்கு ஒரு அம்மாவும் தம்பியும் மட்டும்தான். அப்பா பொறுப்பில்லாமல் ஊரை சுற்றி 10 வருடங்களுக்கு முன்பே குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர். அதன் பிறகு அம்மா வசந்தா ஒரு மெஸ் நடத்தி சில பல கல்யாண விடுதிகளில் சமையல் பொறுப்புகளை ஏற்று கடுமையாக உழைத்து சச்சுவை படிக்க வைத்தாள். நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததால் சச்சு ஸ்காலர்ஷிப்பில் படித்தாள். வேலையும் கிடைத்து விட்டது. தம்பி சிவசு இந்த வருடம்தான் +2 முடித்திருக்கிறான். சச்சு வேலை பார்க்கும்போது கிரியை காதலிக்க தொடங்கி 1 வருட காலம் காதல் நீடித்து இரு வீட்டுக்கும் விவரம் தெரிய ஒரே ஜாதி, எந்த பிரச்சனையும் இல்லை, வேறு எந்த தடையும் இல்லை. 2 இடத்திலும் அப்பாக்கள் இல்லை. ஒரு அம்மா விதவை, அடுத்தவர் வாளாவிட்டி. அதனால் காதலுக்கு தடை இல்லை. பெண் பார்த்து அம்மா பங்கஜத்துக்கு சச்சுவை பிடித்து விட்டது. அதனால் சச்சு கிரியிடம் முதலிலேயே நிபந்தனை போட்டு விட்டாள். எங்க அப்பா குடும்பத்தை விட்டு ஓடிட்டார். எங்க அம்மா மெஸ் நடத்தி படாத பாடுபட்டு தான் எங்க 2 பேரையும் ஆளாக்கி இருக்காங்க. நான் தலை தூக்கி சம்பாதிக்க தொடங்கின பிறகுதான் அம்மாவுக்கு மூச்சு விட அவகாசமே கிடைச்சிருக்கு. அதனால கல்யாணத்தை பெருசா நடத்த முடியாது. கோவில்ல வச்சு எளிமையா நடத்தி ஒரு ஹோட்டல்ல வச்சு சிம்பிளா ரிசப்ஷன் கொடுத்துடலாம். அதுதான் எங்களால முடியும். சரி சச்சு. கிரி உடனே சம்மதித்து விட்டான். ஆனால் அம்மா பங்கஜத்துக்கு மனக்குறைதான். புலம்பி விட்டாள். கிரி, நீ பெருசா படிச்சு நல்ல உத்தியோகத்துல இருக்க. உன் கல்யாணத்தை பெருசா நடத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். அம்மா, அவங்களால அவ்வளவுதான் முடியும், கசக்கி பிழிய முடியாது. மேலும் நான் விரும்புற சச்சு கூட வாழ்ந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அம்மா பங்கஜத்தால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. சச்சுவின் அடுத்த நிபந்தனை, என் சம்பளத்துல பாதியை எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன். அப்படியும் இப்ப நடத்துற மெஸ்ஸ அம்மா நடத்தினாதான் அம்மாவும் தம்பியும் வாழ முடியும். அவங்களுக்கு செய்யற கடமை எனக்கு இருக்கு. தம்பி தலை தூக்கிட்டா நான் எதுவும் செய்ய வேண்டாம். சரி சச்சு. சச்சுவின் சம்பளம் 20,000. அதில் 10,000 அம்மா வசந்தாவுக்கு வந்துவிடும். வேண்டா சச்சு, நானும் உன் தம்பி சிவசுவும் வாழ ஏன் உழைப்பு போதும். நீ இன்னொரு வீட்டுக்கு வாழ போன பிறகு நிபந்தனைகள் போடுறது சரியில்லைம்மா. அப்படி சொல்லாதம்மா. எங்க இருந்தாலும் உனக்கு செய்யற கடமை எனக்கு உண்டு. அதை யாராலையும் தடுக்க முடியாது, புரியுதா? அப்படி இல்லம்மா, ஏராளமான நிபந்தனைகள் நீ விதிக்கும் போது கிரிக்கே ஒரு சலிப்பு வந்துடும். வராதுமா, அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க கூடிய பக்குவம் உள்ளவர்தான். கல்யாணம் சச்சு சொன்னபடி எளிமையாகத்தான் நடந்தது. ஆனாலும் அம்மா வசந்தா சேர்த்து வைத்த பணத்தில் தாலிக்கொடி, கூரை புடவை, 2 வளையல், மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி, மோதிரம் எல்லாம் வாங்கினாள். கல்யாண செலவை கிரி ஏற்றுக்கொண்டான். சச்சு இங்கு வாழ வந்த முதல் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டான். காலை 4 மணிக்கு எழுந்தால் படுக்க இரவு 11 மணி ஆகிவிடும். வீட்டு வேலைகள், ஆபீஸ் வேலைகள் என சகல சுமைகளையும் சுமந்தாள். அதற்காக பிறந்த வீட்டுக்கு செல்வ
செல்வதையும் நிறுத்தவில்லை. முதலில் மாமியார் பங்கஜத்துக்கு நிறையவே மனக்குறை இருந்தது. பிறந்த வீட்டுக்கு அவள் செய்வது பிடிக்கவில்லை. சீர்சனத்தையுடன் அவள் வரவில்லையே என மனக்குறை கழுத்து வரை இருந்தது. சச்சு எந்த ஒரு எதிர்ப்பையும் காட்டவில்லை. மாமியார் சுருக்கி சுடுசொற்களை உதிர்த்த போதும் சச்சு எதிர்க்காமல் சிரித்த முகத்துடன் தாங்கிக் கொண்டாள். கிரி சகலமும் கவனித்தான். அவன் தங்கை ராகினி அண்ணியிடம் நன்றாக ஒட்டி கொண்டு விட்டாள். சச்சு ராகினிக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்தாள், பாசம் வைத்தாள். அம்மா மேல் கிரிக்கு கோபம் வந்தது. சச்சு அவனை தடுத்து விட்டாள். அத்தையை எதுவும் சொல்லாதீங்க, அவங்க மனக்குறைகளை தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாம் நாளாவட்டத்துல சரியாகும், அவங்களே என்ன புரிஞ்சுப்பாங்க. கிரி சந்தோஷப்பட்டான். முதல் 2 வருடங்கள் மாமியார் குசும்பு சகலமும் வெளிப்பட்டது. சச்சுவை அவள் குடும்பத்தை பங்கஜம் நிறையவே அவமானப்படுத்தினாள். சச்சு தாங்கிக் கொண்டாள். பங்கஜமே மெல்ல மெல்ல தன்னை மாற்றிக்கொண்டு விட்டாள். இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. சச்சு வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிட்டது. கிரிக்கும் அவன் தங்கை ராகினிக்கும் கிட்டத்தட்ட 12 வயதுகள் வித்தியாசம். மகளைப் போலத்தான் இருந்தாள். அவளிடம் அம்மாவை விட அதிகமாக ஒட்டி கொண்டு விட்டாள். மாமியாருக்கு ஒரே ஒரு மனக்குறைதான். 5 வருடங்களாகியும் சச்சு தாயாகவில்லை என்ற குறை. திருமணம் முடிந்து 2 வருடங்களுக்கு பிறகுதான் டாக்டரிடம் போனார்கள். இருவரும் பரிசோதிக்கப்பட்டார்கள். சச்சுவுக்கு ஒரு டிஎன்சி ஆபரேஷன் கூட செய்து பார்த்தாகிவிட்டது. கிரிக்கு விந்தணுக்களில் குறைபாடு இருந்ததால் விசேஷ ஊசிகள் மூலம் அதையும் சரி செய்தாகிவிட்டது. அப்படியும் பிள்ளை பிறக்கவில்லை. சச்சுவுக்கு அந்த மனக்குறை இல்லாமல் இல்லை. ஆனால் சச்சு எதற்குமே அதிகம் கவலைப்பட மாட்டாள். நமக்கு என்ன குடுப்பினையோ அதுதான் கிடைக்கும் என்பதில் திடமான நம்பிக்கை கொண்டவள் சச்சு. அவளது பொறுமையும் நிர்வாக திறனும் சலிக்காத உழைப்பும் அவளுக்கு வெற்றியைத்தான் கொடுத்தன. இந்த 5 வருடங்களில் நிர்வாகத்தில் நல்ல பெயர், பதவி உயர்வும் கணிசமான சம்பள உயர்வையும் சுலபமாக சச்சு அடைந்து விட்டாள். அதனால் பிறந்த வீடும் பலனடைந்து விட்டது. இதோ ஒரே நேரத்தில் சச்சுவின் தம்பி சிவசுவும் நாத்தனார் ராகினியும் பள்ளி படிப்பை முடித்து விட்டார்கள். 2 பேரும் மேல் படிப்பு படிக்க வேண்டும். ராகினி நல்ல மதிப்பெண்கள் பெற்றுவிட்டாள். 90% தொட்டு விட்டதால் அவளுக்கு பிரச்சனை இல்லை. சிவசு 70% மதிப்பெண்களே பெற்றான். மேல் படிப்பு கேள்விக்குறியாகி நின்றது. குடும்பத்தை தாங்க வேண்டியவன் அவனது எதிர்காலம் பற்றிய கவலை வந்துவிட்டது. ரிசல்ட் வந்த பிறகு சச்சுவுக்கு பதட்டமாகிவிட்டது. இதோ காலையில் சீக்கிரம் புறப்படுவதே அவனுக்காகத்தான். அவனது படிப்பு தொடர்பாக ஏதாவது ஒரு முடிவை எடுத்தாக வேண்டிய கட்டாயம். இதில் பல பிரச்சனைகள் வேறு. சச்சுவுக்கு மண்டையில் இடி தொடங்கிவிட்டது. சச்சு அம்மா வீட்டிற்குள் நுழைந்தாள். வாமா, உனக்காகத்தான் நாங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா வசந்தா வரவேற்றாள். சச்சு பெருமூச்சுடன் உட்கார்ந்தாள். காலையில ஏதாவது சாப்பிட்டியா சச்சு? இல்லம்மா, நேரம் இல்ல, எல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் புறப்பட்டேன். மத்தியான சாப்பாட்டை மட்டும் பேக் பண்ணிக்கிட்டேன். இங்க எல்லாம் இருக்கு, முதல்ல சாப்பிடு. இங்க வரும்போது எதுக்கு சாப்பாடு கொண்டு வர? இல்லம்மா, நான் ஆபீஸ்க்கு போயே ஆகணும், நிறைய வேலை இருக்கு, லீவ் எடுக்க முடியாது. நாளைக்கு எங்க வீட்ல மாவிளக்கு வேற. அம்மா சூடான டிஃபனை எடுத்து வந்தாள். சச்சு சாப்பிட்டாள். தம்பி சிவசு கூடவே இருந்தான். சொல்லு சிவசு, நீ அவசரமா கூப்பிட்டதாலதான் நான் வந்தேன். அக்கா, தெரிஞ்சவங்க மூலமா ஒரு காலேஜ்ல பேசி இருக்கேன். மேனேஜ்மெண்ட் கோட்டால இடம் கிடைக்கும் கண்டிப்பா. எந்த காலேஜ் சொன்னான். அங்கு காசு நிறைய ஆகுமே. ஆமாங்கா, 4 லட்சம் கேக்குறாங்க. தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதனால 2 லட்சம் கொடுத்தா போதும். தவிர ஃபீஸ் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் வருஷத்துக்கு. அத பேங்க் லோன் போட்டு வாங்கிடலாம். ஆனா கேபிடேஷன் கணக்குல வராதே, அதனால லோன் வாங்க முடியாது. ஆமாங்கா. சச்சு யோசிக்க தொடங்கினாள். எப்ப கட்டணும்? இந்த வார கடைசியில, இல்லனா சீட் கையை விட்டு போயிடுங்கா. அந்த காலேஜ்ல கேம்பஸ் இன்டர்வியூ நிறைய வரும். வேலைக்கு உத்தரவாதம் நிச்சயமா இருக்கு. சாப்பாடு, காலேஜ் பஸ் எல்லாம் உண்டுக்கா. சரிடா, 4 வருஷங்கள் படிச்சாகணுமே, முடியுமா உன்னால? அம்மா சொல்ல. அம்மா, லோன் போட்டுறலாம், வேலைக்கு போன பிறகு நான் கடன் அடைச்சுக்கிறேன். சரிடா, இந்த 2 லட்சத்துக்கு இப்ப எங்க போறது? சச்சு எதுவும் பேசவில்லை. அக்காவை விட்டா நமக்கு யாருமா இருக்காங்க? அவ மாசம் மாசம் தர்றது போதாதா? இதையும் செய்ய அவளால முடியுமாடா? சச்சு நிமிர்ந்தாள். ஓ நாத்தனார் ராகினியும் மேல படிக்கணும் இல்லையா? அம்மா, அவ மார்க் நிறைய வாங்கியிருக்கா. இருந்தாலும் கவுன்சிலிங்ல கிடைக்கணும்.
கிடைச்சாலும் ஃபீஸ் கட்டணும், அதுக்கும் ஏற்பாடு செய்யணும். சமீப காலமா மாமியாருக்கு கண் ஆப்ரேஷன், அதுக்கு செலவு, என்னோட ட்ரீட்மெண்ட், நிறைய இருக்கு பிரச்சனைகள். நீ விட்டுருமா, இவன் சாதாரண பிஎஸ்சி பிகாம்னு ஏதாவது படிக்கட்டும். என்னம்மா இப்படி சொல்ற? சிவசு பதறினான். அவளை போட்டு புழிஞ்சா அவ என்னடா செய்வா? நான் முன்ன மாதிரி தெம்போட இல்லையே. அக்கா, அம்மாவுக்கு போன வாரம் தலை சுத்தல், பிபி ஏறிடுச்சு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். ஏன் என்கிட்ட சொல்லல? அம்மா தான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம்னு தடுத்துட்டாங்க. ஏம்மா அப்படி சொன்ன? உனக்கு இப்ப இருக்கிற பாரமே போதாதாமா? என்னம்மா நீ? சரி, டாக்டர் என்ன சொன்னார்? அக்கா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி மருந்து கொடுத்தார். 2 நாளா மெஸ் திறக்கவே இல்லை. ரெகுலர் வாடிக்கையாளர் ஏமாத்த கூடாதேன்னு அம்மா இன்னைக்கே மெஸ் திறந்துட்டாங்க. சச்சு ஆடி போனாள். நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? கோவப்படாதம்மா, இந்த அளவுக்கு நீ செய்யறதே அதிகம். போதும் சச்சு. அம்மா, ஆள் யாரையாவது போட்டுக்கோ மெஸ்ஸுக்கு. இல்லம்மா, பொறுப்பான ஆள் கிடைக்கிறதில்ல. அப்படியே கிடைச்சாலும் அந்த தரமும் ருசியும் தவறுது. கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலா குறிப்பிட்ட வாடிக்கையாளர்கள் தானே இதை தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்கள நான் இழக்க கூடாது இல்லையா? சரிம்மா, உனக்கும் முடியணுமே. முடிஞ்சுதான் ஆகணும் சச்சு. இதையும் நான் முடிப்பேன். முழு குடும்பத்தையும் நீயே நடத்த முடியுமா? பிறந்த வீடாவே இருந்தாலும் உதவுறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு இல்லையா? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, உங்களுக்கு செய்யறது என் கடமை. நேரம் பார்த்தால் நேரமாச்சு, நான் புறப்படுறேன். சிவசு, நீ கவலைப்படாத, ஏதாவது செய்யலாம். முடியுமா சச்சு? அம்மா, செஞ்சுதானே ஆகணும். அவனுக்கும் வேற யாரு இருக்காங்க? நான் அவர்கிட்ட பேசுறேன். சச்சு புறப்பட்டாள். நேராக ஆபீஸுக்கு வந்தாள். மீட்டிங் தொடர்பான தகவல்களை தயாரிப்பதற்கு 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அதன் பிறகுதான் மூச்சு விட முடிந்தது. அக்கவுண்ட் ஆபீசரை அணுகினாள். சார், 2 லட்சம் ரூபாய் அவசரமா வேணும் என் தம்பி படிப்புக்கு. என்ன செய்யலாம்? சொசைட்டில லோன் நீங்க எடுத்தாச்சு. பிஎஃப்ல அந்த தொகை கிடைக்காது. ஒன்னு செய்யலாம், ஒரு ஃபைனல் வித்ட்ராயல் போடுங்க. பிடித்தமும் போகாது. அதுவே 2 லட்சம் கஷ்டம். இருந்தாலும் சமாளிச்சு ஏற்பாடு பண்ணலாம் சச்சு. இந்த வார கடைசியில வேணும் சார். நீங்க இன்னைக்கே அப்ளை பண்ணுங்க. நாளை மறுநாள் கிடைக்கும்படியா நான் ஏற்பாடு செய்யறேன். தேங்க்யூ சார், இதை நான் மறக்க மாட்டேன். என்ன சச்சு, நீங்க கொஞ்சமா உழைக்கிறீங்க. உங்க சொந்த பணத்துல கொடுக்க என்ன கஷ்டம்? கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. உணவு இடைவேளை வந்து விட்டது. சாப்பிட்டு முடித்ததும் போன் வந்தது. கணவன் கிரிதான் எடுத்தாள். சாயங்காலம் வர லேட் ஆயிடுமா சச்சு? ஏன், 6 மணிக்கு வந்துடுறேங்க. எதுக்காக அவசரமா கூப்பிடுறார்? சச்சு 6 மணிக்கு வீடு திரும்பும் போது கிரி காத்திருந்தான். உடை மாற்றி காஃபி குடித்துவிட்டு சச்சு வர, நம்ம ராகினிக்கு அவ கேட்ட குரூப்பே ஒரு காலேஜ்ல கிடைச்சிருக்கு சச்சு. நல்ல காலேஜ். கவுன்சிலிங் மூலமா கிடைக்கும்னு நம்ப முடியாது. மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். டொனேஷன் 3 லட்சம் தவிர காலேஜ் ஃபீஸ் 1 லட்சம் ரூபாய். மொத்தம் 4 லட்சம் ஆகுது. 2 லட்சத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். மீதி 2 லட்சத்துக்கு நான் ஒன்னத்தான் நம்பி இருக்கேன். அதிர்ந்து போனாள் சச்சு. அத்தனை தொகை என்னால எப்படிங்க? தெரியும், பிஎஃப்ல சொசைட்டில முடியாதுன்னு எனக்கும் தெரியும் சச்சு. சச்சு நிமிர்ந்து பார்த்தாள். ஃபைனல் வித்ட்ராயல் போடு சச்சு. இதுவரைக்கும் நீ போட்டதில்ல, பிடித்தமும் போகாது. என்ன சொல்ற? சச்சு பேசவில்லை. என்ன நீ பேசாம இருக்க? மாமியார் உள்ளே நுழைந்தாள். என்னடா கிரி, எப்ப ராகினிய காலேஜ்ல சேர்க்க போற? அது விஷயமா தாமா சச்சு கிட்ட பேசிட்டு இருக்கேன். சச்சு, உனக்கு தெரியாதது இல்ல. இந்த காலத்துல பொண்ணுங்க கல்யாண மார்க்கெட்ல நிக்கணும்னா படிப்பு பெருசா தேவைப்படுது. அதுவும் பெரிய உத்தியோகமும் கை நிறைய சம்பளமும் இல்லைனா யாருமே தாலி கட்டிக்க தயாரா இல்ல. இப்போ உன்னையே எடுத்துக்கோ. நீ இல்லைனா கிரியால குடும்பம் நடத்த முடியுமா? பொம்பளை சம்பாத்தியம் இல்லைனா புருஷனால பூமியில தனிச்சு நிக்க முடியறதில்ல. ஆமாம்மா, நீ சொல்றது சரிதான். ராகினியையும் சச்சு மாதிரி கம்பீரமா சமூகத்துல நிக்க வச்சிடணும். தம்பி, நீங்க அவளை படிக்க மட்டும் வச்சா போதாது. லட்சக்கணக்கில் செலவழிச்சு கல்யாணமும் செஞ்சு வச்சாகணும். பொண்ணை பெத்துட்டா படிப்பு கல்யாணம் எல்லாம் சேர்த்து 30 லட்சமாவது வேணும். என்ன சம்பாதிச்சு என்ன பத்தலையே? அம்மா புலம்ப தொடங்கி விட்டாள். கிரி, நான் கோவிலுக்கு போகணும், நீ கூட வரியா? சரிம்மா. சச்சு, நீயும் வாயேன். இல்லைங்க, ராத்திரி டிஃபனுக்கு ஏற்பாடு பண்ணணும். ராகினி கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சு இப்ப வந்துடுவா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மாவும்
அப்பாவும் பிள்ளையும் புறப்பட்டு போன பிறகு சச்சு சமையல் கட்டுக்குள் வந்தாள். மண்டை குடைந்தது. கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? எனக்கு பணம் கிடைக்கலன்னு இவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. சிவசுவுக்கு அந்த 2 லட்சத்தை நான் தரணும்னா இவரால் அதை ஜீரணிக்க முடியுமா? அவர் ஜீரணிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராகினியோட படிப்பு கேள்விக்குறியாகும். ஒப்புக்குவாரா? இல்லனா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுவாரா? 2 பேரும் வாழணும், அதுக்கு என்ன வழி? மனம் தவித்தது. இரவு உணவு ஆனதும் பங்கஜமும் ராகினியும் படுக்க போன பிறகு கிரி உள்ளே வந்தான். அப்போதும் சச்சு வேலையில் இருந்தாள். சச்சு, உனக்கு வேலை இன்னமும் முடியலையா? நாளைக்கு ஆடி வெள்ளிங்க, வீட்டுல மாவிளக்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டாமா? டைம் ஆயிடுமா? அரை மணி நேரத்துல வந்துடுறேன். குத்து விளக்குகளை தேய்த்து சாமி படங்களை துடைத்து காலை உணவிற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு சச்சு உள்ளே வரும்போது இரவு 10:30. கிரி விழித்திருந்தான். நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போக மாட்ட இல்லையா? நீங்களும் தான். சரி, நாளை மறுநாள் வித்ராயல் அப்ளிகேஷன் கொடுப்பியா? இல்லைங்க, அது தொடர்பா தான் நான் கொஞ்சம் பேசணும். என்ன? சிவசுவுக்கு மார்க் ரொம்ப கம்மி. அப்படியும் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டை பிடிச்சி வச்சிருக்கான். 4 லட்சம் கொடுக்கற இடத்துல 2 கொடுத்தா போதுமா? மீதிக்கு லோன் போட்டுக்கலாம். அவனுக்கும் என்னை விட்டா பணம் கட்ட ஆள் இல்ல. குடும்பம் தாங்குற பையன். அவன் தலை தூக்கிட்டா நாம உதவ கூட வேண்டாம், அவங்க பார்த்துப்பாங்க. அதனால அவனுக்கு அந்த 2 லட்சத்தையும் நாம தான் தரணும், வேற ஆள் இல்ல. அம்மாவுக்கு உடம்புக்கு முடியலங்க, 2 நாளா மெஸ்ஸ மூடி வச்சிருக்காங்க. வேற வழி இல்லாம இப்ப திறந்துட்டாங்க. சோ நீ ஃபைனல் வித்ராயல் போட்டு 2 லட்சத்தை உன் தம்பிக்கு கொடுக்க போற? அப்படி இல்லைங்க, நமக்கு தேவை இப்ப 4 லட்சம். அதுல 2 இருக்கு. இன்னொரு 2 புரட்டுனா 2 பேரையும் காலேஜ்ல சேர்த்துடலாம். 2 பேருக்கும் படிப்பு முக்கியம் தானே. என்ன பேசுற நீ? முழு பணத்தையும் உன்கிட்ட நான் கேட்கல. பாதியை நான் ஏற்பாடு செஞ்சாச்சு, மீதியை தான் நான் உன்கிட்ட கேட்கறேன். இதுல நீ நான் என்னங்க இருக்கு? 2மே நம்ம பிள்ளைங்க, 2 பேருக்கும் செஞ்சாகணும். எப்படின்னு யோசிக்கலாம். ராகினிக்கு அந்த பணத்தை நீ தரமாட்ட அப்படி நான் சொல்லலையே. அதுதானே அர்த்தம். சிவசுவுக்கு அந்த 2 லட்சத்தை நீ ஒதுக்குனா ராகினிக்கு தரமாட்டேன்னு தானே சச்சு அர்த்தம். ஐயோ, அப்படியெல்லாம் நான் ஒதுக்கலைங்க. அப்பா அந்த பணத்தை கட்டு. சரி, சிவசுவுக்கு என்ன செய்யறது? அதற்கு பதில் இல்லை. இவளுக்கு செய்யற மாதிரி அவனுக்கும் நாம தானே செஞ்சாகணும். சச்சு, இவளுக்கு மேற்படிப்பு இல்லனா நாளைக்கு நல்ல வரனை பார்க்க முடியாது. கல்யாண மார்க்கெட்ல அடிபடுவா. நான் என் தங்கைய வாழ வைக்க வேண்டாமா? அப்பாவும் இல்லாத பொண்ணு அவ. கடமை முழுக்க எனக்கு தான். நான் மறுக்கலைங்க. அவனுக்கும் நீங்க தானே செஞ்சாகணும், வேற யார் இருக்காங்க? அவன் ஆம்பளை, எப்படியாவது பிழைச்சுப்பான். என்ன பேசுறீங்க? இந்த காலத்துல ஒரு பெண்ணே மத்தவங்கள சார்ந்து வாழ முடியல. தன் கால்ல நிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி இருக்க ஆம்பளை எப்படிங்க பிழைக்க முடியும்? யாராவது பணம் கட்டி அவனையும் படிக்க வச்சா தானே அவனுக்கும் எதிர்காலம். அதாவது உன் தம்பி தான் முக்கியம்னு சொல்ற? இல்லைங்க, புரிஞ்சுக்கங்க. நீங்க தான் உன் தம்பின்னு பிரிச்சு பேசுறீங்க. நான் அப்படி பேசல. உன் தம்பிக்கு செய்யணும்னு நீ தானே சொன்ன. 2 பேருக்கும் செய்ய என்ன வழின்னு தான் நான் கேக்குறேன். அதுக்கு வாய்ப்பில்ல. முன்னுரிமை இவளுக்கு தான். ராகினிக்கு செஞ்சுதான் ஆகணும். ராகினிய வாழ வைக்கணும்னு சொல்ற நீங்க ஏன் சிவசுவ பத்தி பேசுறதே இல்ல? ஏன்னா ராகினி என் கூட பிறந்த தங்கை. அதே மாதிரி சிவசுவும் என் தம்பி இல்லையா? நான் இப்பவும் பிரிக்கல. அப்பா இல்லாத ராகினிக்கு நான் தான் செய்யணும்னு நீங்க சொல்ற மாதிரி இங்கேயும் அப்பா இல்லாத சிவசுவுக்கு நாம தானே செஞ்சாகணும். உங்க அப்பா ஓடி போனா அது யார் தப்பு? எங்க அப்பா செத்து போயிட்டாரே. சுருக்கென்றது சச்சுவுக்கு. உச்சந்தலைக்கு ரத்தம் ஏறியது. ஆனாலும் அடக்கி கஷ்டப்பட்டு கொண்டாள். சரிங்க, எங்க அப்பா ஓடி போனதுக்கு சிவசுவை இப்ப தண்டிக்கிறது நியாயமா? இத பாரு, பேசி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. என் தங்கைக்கு பணம் தருவியா மாட்டியா? நிச்சயமா. ராகினி மேல எனக்கு அக்கறை உண்டு. ஆனா சிவசுவும் வாழணுமே. இப்ப யாராவது ஒருத்தருக்கு தான் செய்ய முடியும்னா அதை என் தங்கைக்கு தான் செய்யணும். சச்சு பதிலே பேசவில்லை. என்ன பேசல? சச்சு நிமிர்ந்து பார்த்தாள். சரி, செய்யுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க தங்கச்சி வாழணும்னு நீங்க தானே பிரிச்சு பேசுறீங்க. அப்படின்னா அவளுக்கு செய்யற கடமையும் உங்களுக்கு தானே. செய்யுங்க. அப்படின்னா நீ அந்த 2 லட்சத்தை தரமாட்டா இல்லையா? இத சிவசுவுக்கு கட்டிடலாம். ராகினிக்கு எப்படி பணம் புரட்டுறதுன்னு யோசிக்கலாம். என் தங்கச்சிக்கு நீ தரமாட்ட. ஏன் பிரிச்சு பேசுறீங்க? நீ 2 லட்சம் தர முடியுமா முடியாதா? அவள் பேசவில்லை. உனக்கு புகுந்த வீட்டை விட பிறந்த வீடு தான் உசத்தி. நான் அப்படி சொல்லலங்க. அவங்களும் வாழணுமேனு தான் நான் ஆதங்கப்படுறேன். ஏன் வாழாம? உன் சம்பளத்துல பாதி அங்கதானே போகுது. நம்ம தயவு இல்லாமலா இத்தனை காலம் அவங்க வாழ்ந்தாங்க? அந்த நன்றி கூட இல்ல. இப்ப என் தங்கச்சியோட எதிர்காலத்துக்கு எமனா வந்து நிக்கிறாங்க. சச்சு பொறுமை இழந்து விட்டாள். கொஞ்சம் அடங்குறீங்களா? என்ன பேசுற?
பின்ன நான் என் தம்பின்னு கூட சொல்லல, அதுல கூட பிரிவு வந்துடக்கூடாதுன்னு சிவசூன்னு பேசுறேன். 2 பேருக்கும் செய்யணும்னு தான் இப்பவும் சொல்றேன். நீங்க ராகினி மட்டும் வாழ்ந்தா போதும்னு பேசுறீங்க, இது நியாயமா? பாதி சம்பளம் அங்க போகுது, நான் மறுக்கல. நீங்க அனுமதிச்சுதான் நான் கொடுத்தேன். நம்ம தயவுல அவங்க வாழ்றது நிஜம், நான் பிரிச்சு பேசல. நன்றி இல்ல தங்கச்சி எதிர்காலத்துக்கு எமனா வந்துட்டாங்கன்னு ஏன் இப்படி அபாண்டமா பேசுறீங்க? அதுதானே நிஜம். எதுங்க நிஜம்? பாதி சம்பளம் அங்க போறது உண்மை. யார் சம்பளம்? என்னது? உங்க சம்பளம் இல்ல. அதே மாதிரி இந்த 2 லட்சமும் என்னதுதான் என் தம்பிக்கு போகுது, உங்க பணம் போகல. என்ன ஆளாக்குன தாய்க்கும் என் கூட பிறந்த தம்பிக்கும் நான் தான் செய்யறேன், வேற யாரும் செய்யல. இப்ப கூட என் தம்பி மட்டும்தான் முக்கியம்னு நான் பேசல, அவனும் முக்கியம்னு சொல்றேன். அது தப்பா? திமுறா? என் பணத்தை கொடுக்கறேன்னா அகங்காரமா? இல்லைங்க, இது கடமை. உங்களுக்கு உங்க குடும்பத்துல கடமை இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்கு. இந்த படிப்பும் பதவியும் எனக்கு வாய்க்க காரணம் என் அம்மா. அவங்களுக்கு செய்யற கடமையும் உரிமையும் எனக்கு உண்டு. படக்கன எழுந்து விட்டான் கிரி. முகம் சிவந்து உடம்பு ஆத்திரத்தில் தடதடவன ஆடியது. நீ இப்படி பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல சச்சு. வழி இல்லாம நான் பேச வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. விட்டுடு. முடிஞ்சா என் தங்கச்சிய நான் படிக்க வைக்கிறேன், இல்லனா அவ விதி போல இருக்கட்டும். அப்படி எதுவும் நடக்காதுங்க. ராகினி நல்ல பொண்ணு, அவளுக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்த்துக்கள் யாருக்கும் வேண்டாம். சம்பாதிக்கிற திமுற நீ காட்டிட்ட. எனக்கு ஒரு புருஷ திமுர் உண்டு, அதை நானும் காட்டுறேன். இந்த ராத்திரிய நான் மறக்க மாட்டேன். இனி உனக்கும் எனக்கும் மத்தியில இதுவரைக்கும் இருந்த இணக்கம் இருக்காது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு புரியல, ஆனா என் தங்கைய கண்டிப்பா படிக்க வைப்பேன். பெட்ஷீட்டை எடுத்துக்கொண்டான். வேகமாக கதவை நோக்கி நடந்தான். இத பாருங்க, கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கு? நமக்குள்ள போராட்டம் இருக்கலாம், மன வேறுபாடுகள் வரலாம், ஆனா அது இந்த 4 சுவருக்குள்ள மூடுன கதவுக்குள்ளதான் இருக்கணும். நீங்க வெளியில போகாதீங்க. சச்சு அவரை தடுக்க அருகில் வந்தாள். இத பாருங்க, இதுவரைக்கும் நான் எந்த ஒரு தப்பு செய்யல. நீங்க சொல்ற ஒரு திமுறும் எனக்கு இல்ல. அவசரப்படாதீங்க. 2 பிள்ளைகளும் வாழணும். அதுக்கு என்ன செய்யலாம்னு அமைதியா யோசிப்போம், வழி கிடைக்கும். ஓ உபதேசம் தேவையில்லை. கடைசியா கேக்குறேன், அந்த பணத்தை ராகினிக்கு தருவியா மாட்டியா? சச்சு ஆழமாக அவனை பார்த்தாள். என்ன பாக்குற? பதில் சொல்லு. இல்லைங்க, அது சிவசுவுக்கு தான். படக்கென கதவை திறந்து கொண்டு கிரி வெளியே வர பாத்ரூம் போக வந்த அம்மா அவன் வரும் வேகத்தை பார்த்து மிரண்டு போனாள். இரவு முழுக்க சச்சுவும் உறங்கவில்லை. அவளுக்குள் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. ராகினியும் படிக்க வேண்டும், அவளது படிப்பு பணத்தால் நின்றுவிடக் கூடாது என்ற தவிப்பும் இருந்தது. ஆனால் ஒரு தெம்பும் கூடவே வந்தது. ராகினிக்கு எப்படியும் கிரி பணத்தை ஏற்பாடு செய்து விடுவார். போதா குறைக்கு ஒரு வீம்பும் ரோஷமும் சேர்ந்து விட்டதே. ஆனால் எங்கள் மத்தியில் உள்ள உறவில் முதலாக விரிசல் கண்டுவிட்டதே. இது பெரிய விஷயமாகுமா? 5 வருட தாம்பத்தியத்தில் இது தெரியவில்லையே. இது சரியாகுமா? இது சரியாக வேண்டுமானால் நான் அந்த 2 லட்சத்தை ராகினிக்கே தர வேண்டும். பிறகு சிவசுவின் கதி? அவன் படிக்க முடியாமல் போனால் அந்த குடும்பத்தின் எதிர்காலம்? கேள்வி மேல் கேள்வி வந்தது. காலை வழக்கம் போல எழுந்து வேலைகளை கவனிக்க தொடங்கிவிட்டாள். சீக்கிரமே குளிக்க போனான் கிரி. அம்மா பின்பற்றி வந்தாள். கிரி, ஒரு நிமிஷம் இல்ல. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ராத்திரி நீ ஏன் வேகமா வெளியில வந்து படுத்த? நீ பாத்துட்டியா? சொல்லுடா, ஏதாவது பிரச்சனையா? கிரிக்கு உள்ளே குமரி கொண்டிருந்தது. யாரிடமாவது கொட்டி தீர்த்தால் தேவலை என்று தோன்றியது. பொதுவாக சச்சுவிடம் பேசும் எதையும் அம்மாவிடம் நிச்சயமாக சொல்ல மாட்டான். இன்று அந்த விவேகம் உடைந்து விட்டது. சகலத்தையும் அம்மாவிடம் கொட்டி விட்டான். அம்மா உறைந்து போயிருந்தாள். நான் என் தங்கச்சிய விட்டுற மாட்டேன். 4 பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது பணம் சேகரிப்பேன். அவளை காலேஜில் சேர்த்துடுவேன். அம்மா பேசவில்லை. கிரி குளிக்க போனான். முடித்து வேகமாக வெளியே வந்தான். என்னங்க, டிஃபன் சாப்பிட வாங்க. அவன் எப்படி சாப்பிட வருவான்? நீ இத்தனை மோசமா அவனை அவமானப்படுத்தின பிறகு உன் கையால சாப்பிட அவனுக்கு பிடிக்குமா? ராகினி உள்ளே வந்தாள். என்னம்மா வளர்ற? நான் வளரலடி. பெத்த அம்மாவை விட இந்த அண்ணி தான் உசத்தின்னு கட்டிக்கிட்ட அழுதியே. அவ புத்திய காட்டிட்டா, உனக்கே வேட்டு விட்டுட்டா. என்ன பேசுற நீ? அம்மா பங்கஜம் புலம்பி கொட்டி விட்டாள். ராகினி மௌனமாக கேட்டபடி நின்றாள். கிரி எதுவும் சாப்பிடாமல் புறப்பட்டு போய்விட்டான். அம்மா தொடர்ந்து சச்சுவை வசைப்பாடி தீர்த்து கொண்டிருந்தாள். சம்பளத்துல பாதி கொடுக்கறாள்ல, இன்னும் என்னவெல்லாம் செய்யறாளோ. சம்பாதிக்கிற கொழுப்புடி. அதுங்களும் பொண்ணை கட்டி கொடுத்த பிறகும் வெக்கங்கட்டு வாங்கி தின்னுதுக பாரு. இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரத்தை சரியான சந்தர்ப்பம் கிடைத்ததும் கொட்டி தீர்த்தாள். மகளிடம் வந்தாள்.
நீ கவலைப்படாதடி, இதுங்கெல்லாம் உனக்கு உத்தரவாதம் இல்ல. உங்க அண்ணன் உன்னை விட மாட்டான். இனியாவது விலகி நில்லு, மனுஷங்களை புரிஞ்சுக்கோ. சச்சுவுக்கு வேதனையாக இருந்தது. இது ராகினியை எந்த அளவுக்கு மாற்ற போகிறதோ. அவள் மேல் தப்பில்லை. தனக்கு அண்ணி செய்யாவிட்டால் அவளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். சச்சு ஆபீஸுக்கு புறப்பட்டு விட்டாள். போக பிடிக்கவில்லை. நேராக அம்மா வீட்டுக்கு வந்தாள். வா சச்சு, ஏன் முகம் சோர்வா இருக்கு? சச்சுவுக்கு கண்கள் கலங்க அம்மா தம்பி இருவரும் பதறிவிட்டார்கள். என்னடி சச்சு? சச்சு மெதுவாக ஒன்று விடாமல் நடந்ததை சொன்னாள். அம்மா பதறிவிட்டாள். அவசரப்பட்டுட்டியே சச்சுமா? இல்லம்மா, நான் பிரிவினை பேசவே இல்லை. 2 பேருக்கும் செய்யணும்னு தான் நான் சொன்னேன். அவர் தான் ரொம்ப சுயமா இருந்தார். உங்களை அவர் கடுமையா விமர்சனம் செஞ்சப்ப என்னால தாங்கிக்க முடியல. தப்பு ஓ மேலதான் சச்சு. என்னம்மா சொல்ற? நீ அந்த வீட்ல நல்லபடியா வாழ வேண்டாமா? மாப்பிள்ளைக்கும் உனக்கும் மத்தியில விரிசல் விழுந்தா உனக்கு அது நல்லதா? நீ படிச்ச பெண் தானே, ஏமா இப்படி பேசுன? இவனுக்கும் என்னை விட்டா யாருமா செய்வாங்க? தெய்வம்னு விட்டுடு. அப்படி இருக்க முடியுமாமா? ராகினிக்கு செய்யற பொறுப்பு எனக்குள்ள மாதிரி சிவசுவுக்கு செய்யற கடமை அவருக்கு இல்லையா? சச்சு, அது இந்த சமூகத்தோட சாபக்கேடு. நீதான் அங்க வாழ போயிருக்க, மாப்பிள்ளை இங்க வாழ வரல. இது என்னமா பேச்சு? 5 வருஷ காலமா எங்களுக்கு நீ செஞ்சப்ப மாப்பிள்ளை அதை தடுக்கலையேமா. எப்படிமா தடுக்க முடியும்? தடுக்க என்ன உரிமை? அவர் வீட்டுக்காக நான் உழைக்கலையா? அதை ஏத்துக்கும் போது உங்களுக்கு நான் செய்யறத தடுக்க அவருக்கு என்ன உரிமைமா? அப்படி பேசாத சச்சு. நீ அவங்க வீட்டு சொத்து, நாங்க கேட்க முடியாது. அம்மா, என்னை பெத்து வளர்த்து மனுஷியாக்குனது நீ. இந்த வீட்டுக்கு அவர் கட்டணத்தை எடுத்து நான் தரல, புரியுதா? அப்படி ஒரு புருஷன்கிட்ட ஒரு பெண் பேச முடியாது சச்சு. ஏன் முடியாது? புருஷ மனைவிக்கு மத்தியில உள்ள பிரச்சனைய அம்மா கிட்ட இவர் சொல்லலாமா? நீயும் இப்ப அதைத்தான செய்யற சச்சு. அவர் பேசின பிறகு நான் ஏன் மூடி வைக்கணும்? அவங்க எத்தனையோ டார்ச்சர் கொடுத்தப்ப நான் தாங்கலையா? இப்ப கூட அவங்க தாறுமாறா பேசியும் நான் பதில் பேசலையேமா. அம்மா வேதனையுடன் பார்த்தாள். சிவசு அருகில் வந்தான். அக்கா, நான் சொல்றதை கேப்பியா? சொல்லுடா. அந்த 2 லட்சத்தை நீ ராகினிக்கு கொடுத்துடு. எதுக்கு? அதை எனக்கு நீ கொடுத்தா உன் வாழ்க்கை நிச்சயமா கேள்விக்குறியாயிடும். ஆகட்டும். வேண்டாங்க்கா, உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு விரிசல் ஏற்பட நான் காரணமாயிட்டா அதை விட ஒரு வேதனை இந்த குடும்பத்துக்கு இருக்க முடியாது. விட்டுடுக்கா, நான் சொல்றத கேளு. ஆமாண்டி, ஒரு கால் மாப்பிள்ளைக்கு பணம் கிடைக்காம போய் அந்த ராகினிக்கு படிப்பு நின்னு போனா காலம் முழுக்க நீ குற்றவாளி ஆயிடுவ. அந்த பெண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிட்டா அந்த பழியை நீ சுமக்க வேண்டி வரும் சச்சு. புருஷ மனைவி உறவுல மட்டும் விரிசல் விழவே கூடாது. அது விழுந்துட்டா ஒட்டவே ஒட்டாது. எதுக்கெடுத்தாலும் குற்றமா தெரியும். உங்க அப்பா விலகி போனார், என்னை விட்டு போயிட்டாரே. உங்களை ஆளாக்க நான் பட்ட பாடு கொஞ்சமா? இப்பவும் வெளி உலகத்துல என்னெல்லாம் பேச்சுக்கள். நீங்க 2 பேரும் வாங்கின அடிகள் உங்களுக்கு மறந்து போச்சா? அக்கா வேண்டாம், நல்லா யோசி. நாளைக்கு பணம் வரலாம், உனக்கும் உத்தியோகம் இருக்கலாம். ஆனா தாம்பத்தியத்துல ஒரு கரும்புள்ளி விழுந்துடவே கூடாது. நல்லா யோசி. சச்சு எழுந்தாள். இல்லடா, இன்னும் நடுவுல 3 நாள் தான் இருக்கு உனக்கு பணம் கட்ட. அதை நழுவ விட்டா உனக்கு மேல் படிப்பு இல்லாம போயிடும். உன் வாழ்க்கைய பணைய வைக்க நான் தயாரா இல்ல. சச்சு, ராகினிக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு நான் முயற்சி செய்யறேன். எனக்கு அவ மேலேயும் அக்கறை உண்டு. இத்தனை நாள் நான் உழைச்ச உழைப்புக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் இல்லை. நான் அவருக்கு மனைவி, அந்த வீட்டு வேலைக்காரி இல்ல. ஒரு மனைவியை தூக்கி சிம்மாசனத்துல கணவன் வைக்க வேண்டாம். அவளோட நியாயமான உணர்வுகளை அவ மதிக்கணும். அப்படி மதிக்கலைனா அந்த வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்ல. சச்சுவின் குரலில் விரக்தியும் வெறுப்பும் மண்டி கிடக்க அம்மா தம்பி இருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. கிரி தன் அலுவலகத்தில் குழம்பிய நிலையில் இருந்தான். இன்னும் 2 லட்சத்துக்கு என்ன செய்வது? ராகினியை கல்லூரியில் எப்படி சேர்ப்பது? சச்சுவை மலை போல நம்பியிருந்தேனே, இப்படி கவிழ்த்து விட்டாலே. ஆத்திரமாக வந்தது. சிவசுவும் படிக்க வேண்டும், அவனுக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு என்ற கண்ணோட்டம் அறவே கிரியிடம் இருக்கவில்லை. கணவன் என்ற ஈகோ தலை தூக்கி விட்டது. உயர் அதிகாரிகளிடம் பேசி பார்த்தான். அந்த 2 லட்சமே கஷ்டம். அதை கடந்து ஒரு பைசா கூட ஆபீஸ் தராது. வட்டிக்கு வெளியில் வாங்கலாம் என்று யோசித்தால் அத்தனை பணம் தர யாரும் தயாராக இல்லை. சிலர் சச்சுவுக்கு ஆதரவாக பேசினார்கள். பெரும்பாலானவர்கள் கிரிக்கு ஜால்ரா அடித்து இன்னும் கோபத்தை விசிறிவிட்டார்கள். இத கூட ஒரு மனைவி செய்யலைன்னா எப்படி? இப்பெல்லாம் அப்படி ஆயிடுச்சுப்பா. பொம்பளைங்க சம்பாதிக்கிறதே பிறந்த வீட்டுக்கு கொடுக்கத்தான். புருஷனுக்கு அவ பணத்தால எந்த லாபமும் இல்ல. வேலைக்கு போறவ மனைவியா வேணும்னு ஆம்பளை கேக்குறது எதுக்கு?
கூடுதலா இன்னொரு வருமானம் வந்தா பொருளாதார பிரச்சனை இருக்காதுன்னு தானே. ஆனா அந்த ஆசை பழிக்கிறதே இல்ல. வேலைக்கு போறவ வாழ வந்தா வீட்டு வேலைகளையும் செய்யறது இல்ல, புகுந்த வீட்டுக்கு உதவியாவும் இருக்கிறது இல்ல, பணமும் அங்க போயிருது. பாதிக்கப்பட்டவர்கள் பலவிதமாக விமர்சிக்க கிரி நொந்து போனான். பணத்துக்கு என்ன செய்வது? கந்து வட்டிக்கு போனால் உடனே பணம் கிடைக்கும், ஆனால் அது ஆபத்தல்லவா? குடும்ப செலவை சமாளிக்க வேண்டுமே. அன்று பலவிதமாக முயன்று போய் சோர்ந்து வீட்டுக்கு வந்தான். சச்சு காஃபி கொண்டு வந்தாள். இத்தனைக்கும் காரணம் இவள்தானே. அவளை பார்க்கவே எரிச்சலாக இருந்தது. என்னங்க? என்ன? நானும் கடனுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். யாருக்கு? என்ன இப்படி கேக்குறீங்க? ராகினிக்கு பணம் கட்டதா? ஏன் கையில இருக்கிறத நீ நினைச்சா கொடுக்க முடியாதா? சச்சு பேசவில்லை. நீ எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். எதுக்காக டிராமா போடுற? அம்மா உள்ளே வந்தாள். தம்பி, இந்த வீடு உன் பேர்ல தானே இருக்கு. 2 பேரும் ஜாயிண்டா ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோமா. ஆனா வீட்டு லோன் நான் தான் வாங்கியிருக்கேன். ஏன் இந்த பத்திரத்தை அடமான வச்சா கடன் கிடைக்காதா? கிரி நிமிர்ந்தான். இது நல்ல யோசனைமா? எனக்கு தோணல. அத செய்டா. இதுக்கு உனக்கு யார் அனுமதியும் வேண்டாம் இல்லையா? பேங்க்ல அடமான வச்சு பணம் வாங்க முடியுமான்னு விசாரிக்கிறேன். என்னங்க? என்ன? நாளைக்கு ராகினிக்கு கல்யாணம் முடிவாகும் போது நமக்கு பல லட்சங்கள் செலவாகும். அப்ப கை கொடுக்க போறது இந்த வீடு தான். அதை இப்ப அடமான வைக்கணுமா? பங்கஜம் அருகில் வந்தாள். ஏண்டி, என் பொண்ணு படிச்சு பட்டதாரியாரது உனக்கு பிடிக்கலையா? அதை தடுத்து நிறுத்த எல்லா வேலைகளையும் நீ செய்யறியா? ஐயோ இல்ல அத்தை. அம்மா, அவகிட்ட என்ன பேச்சு? நான் இதை நாளைக்கே அடமான வச்சு பணம் புரட்டுறேன். செய்டா. படிச்சு முடிச்சா உன் தங்கச்சி பெருசா சம்பாதிப்பா. அப்ப அவ உன்னை தாங்குவா. யார் தயவும் உனக்கு தேவையில்லை. சச்சு மௌனமாகிவிட்டாள். எதையும் சரியாக எடுத்துக்கொள்வதில்லை. மாலை ராகினி வந்தாள். தலைவலி என உள்ளே போய் படுத்து விட்டாள். அண்ணியிடம் பேசாமல் அவள் உள்ளே போக மாட்டாள். சச்சுவுக்கு கஷ்டமாக இருந்தது. மெல்ல உள்ளே வந்தாள். ராகினி சுருண்டு படுத்திருந்தாள். பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள் சச்சு. அவள் முதுகில் கை வைத்தாள். ராகினி, முடியலையா? என்னம்மா? ரொம்ப தலைவலி, தாங்கிக்க முடியல. டாக்டர் கிட்ட வரியா? இல்ல அண்ணி, மாத்திரை போட்டுக்கிட்டேன், சரியா போயிடும். ராகினி, என்கிட்ட உனக்கு கோபமா? எதுக்கு அண்ணி? முதல்ல கதவை சாத்திட்டு வாங்க, பேசலாம். சச்சு கதவை சாத்தி விட்டு வந்தாள். அண்ணி, உங்களை எனக்கு தெரியாதா? உங்க மேல வருத்தப்பட என்ன இருக்கு? சிவசு ஆம்பளை, அவனும் வாழணுமே. உங்களை விட்டு அவனுக்கும் யார் இருக்காங்க? இதையே அண்ணன் புரிஞ்சுக்கல. சச்சு கண்களை அகட்டி பார்த்தாள். அம்மா உங்களை எப்படியெல்லாம் படுத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கு அண்ணன் தட்டி கேட்டானா? 5 வருஷமா இந்த குடும்பத்துக்காக நீங்க உழைக்கலையா? ஒரு நாளாவது முகம் சுருக்குனதுண்டா? இதையெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இப்ப நீங்களும் ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கும் போது கலந்து பேசி எல்லாத்தையும் யோசிக்க வேண்டாமா? சச்சு அசந்து போனாள். இந்த பெண் என்னை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறாள். கொஞ்சம் கூட கோபப்படவில்லை. அண்ணி, உங்களை புரிஞ்சுக்காம அண்ணன் பேசி தேவையில்லாம ஒரு மனக்கசப்ப உண்டாக்கிட்டான். அம்மா பக்கவாத்தியம் வாசிக்கிறாங்க. என் தலைவலிக்கு காரணமே அதுதான். நான் அவங்க 2 பேர் தப்ப தட்டி காட்ட நினைச்சேன். அது எடுபடாது. அந்த கோபம் உங்க மேல அதிகமா திரும்பும்னு எதுவும் பேசாம விட்டுட்டேன். சச்சு ராகினியின் கைகளை பிடித்து கொண்டாள். ராகினி, சிவசு அவன் தலையெழுத்து போல இருக்கட்டும்னு விட்டுடுமா. இந்த பணத்தை நான் உனக்கே கட்டிடுறேன், நீயாவது படி. அண்ணி, என்ன பேசுறீங்க? உளராதீங்க, வாயை விட்டுறாதீங்க. சிவசு பாவம். அது இல்லம்மா. அண்ணி, எங்க அண்ணன் போராடி பணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிடுவார். என் படிப்புக்கு பிரச்சனை வராது. நீங்க அந்த பணத்தை எனக்கு கட்டிட்டா சிவசுவுக்கு செய்ய யாரும் இல்ல. அவசரப்படாதீங்க. எந்த மாமியார் இந்த உலகத்துல நல்லவளா இருந்திருக்கா? உங்களை எனக்கு புரியும் அண்ணி. சச்சு வெளியே வந்து இரவு உணவு தயாரிப்பதில் ஈடுபட்டாள். ராகினி காட்டிய அன்பில் லேசாக ஒரு குற்ற உணர்வு தலை தூக்கியது. ராகினி படிப்பும் அழியக்கூடாது, அதே நேரம் தம்பியும் வாழ வேண்டும். சரி, வீட்டை அடமானம் வைக்கட்டும், கல்யாணம்னு வரும்போது பாத்துக்கலாம். கிரி இரவு கூட பேருக்கு தான் சாப்பிட்டான். உள்ளே உறங்கவில்லை. கூடத்தில் போய்தான் படுத்தான். அம்மா பங்கஜத்துக்கு அசாத்திய திருப்தி. ஆரம்ப காலத்தில் மருமகளின் கடுப்பு நடுக்காலத்தில் கொஞ்சம் மாறி இருந்தது. இப்போது பழைய நிலை வந்துவிட்டது. காலை எழுந்து வேலைகளை முடித்ததும் கிரி சச்சுவிடம் வந்தான். பேங்க் போறேன், அடமானம் வைக்கிறதா இருந்தா நீயும் கையெழுத்து போட வேண்டியிருக்கும். சரி, நான் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்ச பிறகு கூப்பிடுறேன், நீ புறப்பட்டு வா. வருவல்ல? ஏன் இப்படி கேக்குறீங்க? ஒருவேளை கையெழுத்து போட மாட்டேன்னு கிறுக்கு பண்ணுனா இது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டியாச்சே. சச்சுவுக்கு கசந்தது. வீட்டை உங்க பேருக்கே மாத்திடுங்க. சச்சு ஆபீஸில் வந்து உட்கார்ந்தாள். வேலையே ஓடவில்லை. எந்த நேரமும் கிரி அழைக்கலாம். லீவு போட்டிருக்கலாமோ? பியூன் வந்தான். மேடம், உங்க தம்பி வந்திருக்காரு.
வர சொல்லுங்க. சிவசு உள்ளே நுழைந்தான். என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? அம்மாவுக்கு உடம்புக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லக்கா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அரை மணி நேரம் ஒதுக்க முடியுமா? சரி, எனக்கும் வெளியில வேலை இருக்கு, லீவு போட்டுட்டு வந்துடுறேன். 10 நிமிடங்களில் லீவு எழுதி கொடுத்து விட்டு தம்பியுடன் வெளியே வந்தாள். எதிரே ஒரு நல்ல ஹோட்டல் இருந்தது. இருவரும் உள்ளே புகுந்து உட்கார்ந்தார்கள். காஃபிக்கு சொன்னாள் சச்சு. என்ன சிவசு? அக்கா, ராத்திரி நானும் அம்மாவும் சரியா தூங்கல. ராத்திரி முழுக்க நிறைய பேசணும். நீ கோவப்படாம நான் சொல்றத கவனமா கேட்கணும். சொல்லு. எனக்கு நீ பணம் கட்டி காலேஜ்ல சேர்த்தா உன் வாழ்க்கையில நிம்மதி நிச்சயமா போகும். சிவசு, என்ன முழுக்க பேச விட்டுட்டு உன் கருத்தை நீ சொல்லு. தயவு செஞ்சு கோவப்படாத. உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் அறிவுபூர்வமா யோசி. சரி சொல்லு. எனக்கு நீ பணம் கட்டுவ. மாமா நிச்சயமா பாடுபட்டு ராகினிக்கும் பணம் கட்டிடுவார். அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது சிவசு. பேங்க்ல வீட்டை அடமான வைக்க போறார். ஐயோ, எதுக்கு? அவருக்கு வெளியில வேற எங்கேயும் கிடைக்கல, அதான் வீட்டை அடமான வைக்கிற முடிவு. வேண்டாமே, வைக்கட்டும். அதுக்கும் நான் கையெழுத்து போட்டாகணும். அக்கா, நாளைக்கு ராகினிக்கு கல்யாணம்னா அந்த வீடு பயன்படும் இல்லையா? நானும் சொன்னேன், அதுக்கும் விதண்டாவாதம். அக்கா வேண்டாம், வீட்டை கூட அடமான வைக்க வேண்டி இருக்குன்னு பேச்சு வரும். அவ படிப்பா. உனக்கு நாளுக்கு நாள் அங்க டார்ச்சர் அதிகமாகும். மாமியார் 1000 பேசினாலும் ஒரு பெண்ணுக்கு புருஷன் ஆதரவு இருந்துட்டா கவலை இல்ல. உனக்கு அதுவும் இல்லாம போகும். எங்களையும் மாமாவுக்கு பிடிக்காது. சாக்கு வச்சு அவமானப்படுத்துவார். உன்னால அதை தாங்கிக்க முடியாது. நீ நிம்மதி இல்லாம வாழ்றத பார்த்துட்டு என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியுமா? சொல்லுக்கா. சச்சு அவனை வேதனையுடன் பார்த்தாள். வேண்டாங்க்கா, பெரிய படிப்பு படிக்கிறவங்க தான் வாழ முடியும்னு இல்ல. நம்ம நேரம் நல்லா இருந்தா நிச்சயமா உயர முடியும். சரிப்பா, இந்த 12வது படிப்பை மட்டும் வச்சுட்டு நீ எதை சாதிக்க முடியும்? யோசிக்கலாம்க்கா, ஏதாவது செய்யலாம். நீ பணத்தை ராகினிக்கு கொடுத்துடு, பாவம் அவளாவது படிக்கட்டும். சரிடா, நீ என்ன செய்வ? சாதாரண பிஎஸ்சி பிகாம்னு சேர்றியா? வேண்டாங்க்கா, நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். எப்படி? அம்மா ஏற்கனவே மெஸ் நடத்துறாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 4 வாடிக்கையாளர்கள் ரெகுலரா இருக்காங்க. அவங்கள கொஞ்சம் வசதி படிச்சவங்களும் இருக்காங்க. அவங்கள வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். மெஸ்ஸை விரிவுபடுத்த போறியா? சரியா யோசிக்கல. அதுக்கும் ஆள் பலம், பெரிய முதலீடு எல்லாம் வேணுமேடா. வேணும்க்கா, ஆனா பணத்தை விட உழைப்பு அதிகமா கொடுத்து சாதிக்க முடியுமான்னு பாக்குறேன். தம்பி, நீ படிக்க வேண்டிய வயசுல சமையல் தொழிலுக்கு போகணுமா? என் மனசு கேட்கலடா. அக்கா, எதுவுமே இங்க கேவலம் இல்ல. இந்த மெஸ் தான் ஒரு காலகட்டத்துல நம்மள காப்பாத்தி இருக்கு. அப்பாவும் விட்டுட்டு போய் நீ தலையெடுக்கிறதுக்கு முன்னால அம்மா உழைப்புல இந்த மெஸ் தானே கை கொடுத்துருக்கு. சொல்லுக்கா, நமக்கு இதுதானே வேர். நான் ஒரு காலம் அதை மறக்க மாட்டேன். பெரிய ஹோட்டல் நடத்தி கோடீஸ்வரர்களா இருக்கிறவங்க நம்ம ஊர்ல இல்லையா? அவங்கெல்லாம் ஆரம்பத்துல சின்னதா தொடங்கி மக்கள் ஆதரவுல வளர்ந்தவங்க தானே. ஏன் நம்மால முடியாதா? நிச்சயமா முடியும்க்கா. ராகினி என்னை விட புத்திசாலி. படிப்பு அவளுக்கு கிடைக்கட்டுமே, ஓ வாழ்க்கையும் நிம்மதியா இருக்கும். நீ முடிவே பண்ணிட்டியா? ஆமாங்கா. அம்மாவுக்கு இதுல முழு சம்மதமா? நிச்சயமா. யாருக்கும் பாதகமில்லாம வாழணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. இதுக்காக மாமா கிட்ட நீ கோவப்படவும் வேண்டாம். நம்ம வாடிக்கையாளர்கள்லயே சில பேர் நல்ல யோசனை வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அது பலன் கொடுக்கும். உன்னையும் கலந்துதான் நான் முடிவெடுப்பேன். இது நிச்சயம்தானா? அதுல மாற்றமே இல்லக்கா. செல்போன் அடித்தது. பார்த்தாள் சச்சு. உங்க மாமாதான். பேசு. ஆன் செய்தாள். சொல்லுங்க. மேனேஜர் ஊர்ல இல்ல, நாளைக்கு தான் வர்றாராம். அவர் வந்து ஓகே பண்ணி உடனடியா பணம் கிடைக்குமான்னு தெரியல. வீட்டுக்கு வாங்க, பேசலாம். ஏன் இப்ப பேசக்கூடிய நிலையில நீ இல்லையா? ஏண்டி சாபம் போட்டியா? அதான் என் தங்கச்சிக்கு இப்படி அலைக்கழிக்குதா? சச்சு பேசவில்லை. உன்னையும் ஒரு மனுஷின்னு நினைச்சு போன்ல தகவல் சொல்றேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். இணைப்பை துண்டித்தான். என்னக்கா? அதான் சிவசு, கோபம் நீடிக்குது. விபரம் சொன்னாள். பாத்தியாக்கா, தங்கச்சிய படிக்க வைக்க முடியுமான்னு ஒரு கவலை அவருக்கு வந்தாச்சு. அந்த பயத்துல எல்லாமே உன் பக்கம் திரும்புது. வேண்டாங்க்கா, உன் பாசமும் பக்கபலமும் எனக்கு இருக்கு. நான் நல்லா வருவேன், நீ கவலையே படாத. அவளை சேர்த்து விட்டுடு. சிவசு புறப்பட்டான். ஆபீஸிலிருந்து போன் வந்தது. சச்சு, உங்களுக்கு 2.25 லட்சத்துக்கு செக் ரெடி. எப்ப வர்றீங்க? இப்பவே வர்றேன் சார். நேராக அலுவலகம் வந்தாள். செக்கை பெற்றுக்கொண்டு உயர் அதிகாரிக்கு நன்றி சொல்லிவிட்டு உடனே பேங்குக்கு வந்து அதை ரொக்கமாக மாற்றிக்கொண்டாள். பத்திரமாக எடுத்துக்கொண்டாள். நேராக வீட்டிற்கு வந்து விட்டாள். சச்சு பெட்டியை பூஜை அறையில் வைத்துவிட்டு கண்களை மூடி அமர்ந்தாள். கிரியும் அரை மணியில் வீட்டுக்கு வந்து விட்டான். ராகினி, இங்க வாமா, உங்க அம்மாவையும் கூப்பிடு. நான் இங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன்.
கிரிக்கு எதுவும் புரியவில்லை. பூஜை அறையில் வைத்திருந்த பையை எடுத்து வந்தாள் சச்சு. அதை திறந்தாள். இந்தாங்க 2 லட்சம். ராகினிக்கு உடனே ஃபீஸ கட்டி அவளை காலேஜ்ல சேர்த்துடுங்க. கிரி மிரண்டு போனான். சச்சு, இந்த பணம் என் தம்பி சிவசுவுக்கு வச்சிருந்த பணம். அதை ராகினிக்கு கட்டிடுங்க. அண்ணி, அப்படின்னா உங்க தம்பியோட படிப்பு? என்னால உதவ முடியாது. என்னை தவிர அவனுக்கு உதவ வேற யாரும் இல்ல. அவனுக்கு மேல் படிப்புக்கு யோகம் இல்ல, விட்டுறலாம். ஐயோ வேண்டாம் அண்ணி, அவசரப்படாதீங்க. அம்மா குறுக்கிட்டாள். ராகினி, பைத்திய மாதிரி உளராத. அவளே மனசாட்சியோட உறுத்தல் தாங்காம அதை தர்றா. பணம் வாங்கிக்காம நீ உளர்ற. என்னம்மா பேசுற நீ? இது பாவம்மா. அவங்க தம்பி வாழ்க்கைய நாம கெடுக்கலாமா? பாவம்மா சிவசு. இல்ல ராகினி, நீ படிக்கணும். உங்க அம்மா சொல்ற மாதிரி எந்த மனசாட்சியும் எனக்கு உறுத்தல. என் வருமானத்துல வர்ற பணத்தை என் தம்பிக்கு கொடுக்க நினைச்சதுல குற்றம் இல்ல. இதுல உறுத்தல் என்ன இருக்கு? நான் உங்ககிட்ட உள்ள பாசத்தால இதை செய்யறேன். உங்க அண்ணன் கிட்ட இதை கொடுத்துடுமா அண்ணி. அவளை அணைத்து முத்தமிட்டாள். நீ நல்லா இருக்கணும். உன் மேல நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். இத மத்தவங்க புரிஞ்சுக்கலனாலும் நீ புரிஞ்சு பேசுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ராகினி. சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். ராகினி கிரியிடம் வந்தாள். அந்த 2 லட்சம் பணத்தை அவனிடம் தந்தாள். அண்ணே, இது நியாயமா? அந்த குடும்பத்துல பிறந்து வளர்ந்து உதவ நாம அனுமதிக்கலையே, இது நியாயமா? யாரடி அவளை அனுமதிக்கல? மாசம் மாசம் சம்பளத்துல பாதிய உங்க அண்ணா அவ கொடுக்க அனுமதிக்கலையா? நிறுத்துமா. அவங்க உழைப்புல சம்பாதிக்கிற பணத்துல ஒரு பகுதி அவங்க பிறந்த வீட்டுக்கு தர நீங்க யார் அனுமதிக்க? இப்படி பேச உங்களுக்கு வெக்கம் இல்ல? பிச்சையா போடுறீங்க? நாளைக்கு எனக்கும் இந்த நிலை ஏற்பட்டா அதை உங்களால தாங்கிக்க முடியுமா? என்னடி பேசிட்டே போற? பேசாம எப்படிமா? கொஞ்சம் மனுஷங்களா நடக்க பாருங்க. ராகினி கிரி குரல் கொடுக்க, அண்ணா, அம்மா பழங்கால மனுஷி, மாமியாராத்தான் இருப்பாங்க. நீ படிச்சவன் தானே, ஏன் இப்படி இருக்க? எனக்கு செய்ய அண்ணி துடிக்கிறாங்க. என் மேல பாசம் வச்சிருக்காங்க. உனக்கு அது அந்த பக்கம் இருக்க வேண்டாமா? எனக்கு செய்யணும்னு அன்னிக்கு என்ன கட்டாயம்? எனக்கு உறுத்துது. உங்க 2 பேருக்கு அது இல்லையா? கிரி அப்படியே நின்றான். ராகினி வெறுப்புடன் பார்த்தாள். நீ வாழ்ற காலம் வரைக்கும் அம்மா வாழ போறதில்ல. இந்த காயம் அண்ணி மனசை விட்டு போகாது. ஒரு நல்ல மனைவிய நீ உயிரோட கொன்னுட்ட. ராகினி குரல் வந்தது. அண்ணி, தேங்காயை கொஞ்சம் துருவி கொடுமா, சட்னி அரைக்கணும். வந்துட்டேன் அண்ணி. பாருங்க, வழக்கம் போல சமையல் கட்டுக்குள்ள புகுந்தாச்சு. சம்பளமில்லாத வேலைக்காரி, அவங்க தலையெழுத்து. ராகினி உள்ளே வந்து விட கிரி அப்படியே நின்றான். அம்மா அருகில் வந்தாள். இத பாரு கிரி, உன் தங்கச்சி ஒரு பைத்தியம், பிழைக்க தெரியாத பிறவி. இதுக்கெல்லாம் நீ கலங்காத. அம்மாவை இது உறுத்தவே இல்லை. உள்ளே எனக்கு மனசே ஆறல அண்ணி. சிவசுவோட எதிர்காலத்தை உடைச்சிட்டு நான் படிச்சா விளங்குவேனா? அவனோட கண்ணீர் என்ன சும்மா விடுமா? என்ன நீ அசடு மாதிரி பேசுற? உனக்கு செய்யறது என் கடமை. இப்ப படிப்பு, நாளைக்கு கல்யாணம்னு நிறைய இருக்கு. அப்புறமா சீமந்தம், பிரசவம் எல்லாம் இல்லையா? இத பாரு, எனக்கு குழந்தை இல்லம்மா. உன்னைத்தான் நான் என் மகளா நினைச்சிருக்கேன். இனிமே இத பத்தி நீ பேசக்கூடாது. சந்தோஷமா இரு. நீ வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வருவ. ராகினியால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. இரவு உணவு முடிந்தது. எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சச்சு உள்ளே வந்தாள். கிரி ஒரு குற்ற உணர்ச்சியுடன் காத்திருந்தான். சச்சு, ஒரு நிமிஷம். என்ன? நாம நினைச்சபடி இந்த வீட்டை அடமான வச்சு லோன் வாங்கலாம். எதுக்கு? சிவசுவுக்கு பணம் கட்டத்தான். வேண்டாம், அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. ராகினி கல்யாணத்துக்கு இது வேணும். அந்த நேரத்துல கஷ்டப்படக்கூடாது, விட்டுடுங்க. இல்ல சிவசு, இந்த பேச்சு இனிமே வேண்டாமே, பிளீஸ். சச்சு போய் படுத்து விட்டாள். அதற்கு மேல் அவளிடம் பேசும் தைரியம் கிரிக்கு இல்லை. ஆனால் அவனால் உறங்க முடியவில்லை. வாக்குவாதம் முற்றி கிரி மறுபடியும் ஹாலுக்கு படுக்க வருவான் என பங்கஜம் காத்திருந்தாள். அவன் வரவே இல்லை. காலையில் எழுந்து குளித்ததும் சச்சு ராகினியை அழைத்தாள். ராகினி, நீ ரெடியா இரு. உன் சர்டிபிகேட், ஜெராக்ஸ் காப்பிகள், போட்டோக்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பணம் உங்க அண்ணன் கிட்ட இருக்கு. சாமியை கும்பிடு, அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, புறப்படு. ராகினி சச்சு காலில் விழுந்தாள். என்னம்மா இது? எனக்கு சாமி நீங்க தான் அண்ணி. ஆசீர்வாதம் பண்ற தகுதி உங்களை தவிர இந்த வீட்ல யாருக்கும் இல்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. நான் சொன்னதை செய், போமா. சரி அண்ணி, நீங்க என் கூட வரலையா? இல்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. சந்தோஷமா இரு ராகினி, சிரிச்சுக்கிட்டே போ.
கிரிக்கு மட்டும் குற்ற உணர்வு இருந்தது. சச்சுவை நிமிர்ந்து பார்க்கும் தெம்பு மனதிற்கு இல்லை. பைக்கை ஸ்டார்ட் செய்தான். ராகினி உட்கார பைக் புறப்பட்டது. மாமியாருக்கு தேவையான சாப்பாடு மருந்துகளை மேஜை மேல் எடுத்து வைத்தாள். மளமளவென தன் ஆபீஸுக்கு தேவையான பொருட்களையும் எடுத்து வைத்தாள். வழக்கம் போல பரபரப்பாக செயல்பட தொடங்கினாள். பங்கஜம் ஒரு ஓரமாக உட்கார்ந்து சகலமும் பார்த்து கொண்டிருந்தாள். சச்சு புறப்பட்டு விட்டாள். அத்தை, கதவை சாத்திக்கங்க, நான் வர்றேன். வெளியே வந்து விட்டாள். வேகமாக நடந்தாள். தெருக்கோடிக்கு வர அப்போதுதான் செல்போன் மறந்தது தெரிந்தது. வேகமாக நடந்து வீட்டிற்குள் வந்தாள். உள்ளே பேச்சு குரல் கேட்டது. பக்கத்து வீட்டம்மா. கொடுத்துட்டா, என் பிள்ளை போட்ட போடுல பணம் வந்து விழுந்துடுச்சு. அப்படியா? வாழணும்ல, ராகினிக்கு தராம அந்த பணத்தை கட்டி அவ தம்பிய காலேஜ்ல சேர்த்திருந்தா என் பிள்ளை சும்மா இருப்பானா? இவளை அடிச்சு விரட்டி இருப்பான். காலம் முழுக்க பிறந்த வீட்டுல வாழாவிட்டியா இருக்கிறது இவளுக்கு பெருமையா? யோசனை பண்ணியிருப்பா, அதான் கொடுத்துட்டா. அந்த பயம் வேணும். இனிமே புருஷன்கிட்ட வாழை சுருட்டிக்கிட்டு வாழ்க்கை நடத்துவா. அவனும் இப்பதான் ஆம்பளையா லட்சணமா நடக்கிறான். அந்த அம்மா பேசவில்லை. இவளோட ஆத்தா என்ன ரவுசு பண்ணுனாலோ அவ புருஷன் ஓடி போயிட்டான். அதே புத்தி இவளுக்கும். புருஷனை பிரிஞ்சு வாழ்ற புத்தி என் பிள்ளைகிட்ட நடக்குமா? ஒட்ட வெட்டிட்டான். ஆத்திரம் வந்தது சச்சுவுக்கு. ச்சே, பாசத்தை புரிந்து கொள்ளாத பிறவிகள், எதையும் தனக்கு சாதகமாக வளைத்து கொள்ளும் அருவருப்பான ஜென்மங்கள். மாலை 1 மணி நேரம் அனுமதி பெற்று நேராக அம்மா வீட்டிற்கு வந்து விட்டாள் சச்சு. தம்பி சிவசுவும் கூடவே இருந்தான். என்ன மன்னிச்சிடு தம்பி. உள்ளே நுழைந்ததும் அவள் உச்சரித்த முதல் வாக்கியம். எதுக்குக்கா? பின்ன என்னடா, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்ட முடியாத பாவி ஆயிட்டேனேனா? சச்சு, நீ ஏன் வருத்தப்படுற? அவன் கொடுத்த ஐடியா தானே இது. அவனோட முழு சம்மதத்தோட தானே செஞ்சிருக்க. எல்லாம் சிவசு சொன்னான். எங்களுக்கு கொஞ்சம் கூட இதனால வருத்தம் இல்லம்மா. புகுந்த வீட்டுக்கு நீ உன் கடமையே செஞ்சிருக்க. இனிமே ஒரு உறுத்தலும் இல்லாம நீ வாழலாம். உன் வாழ்க்கையில ஒரு பிரிவு ஏற்படாது. நம்ம வீட்டு பொண்ணுக்கு கஷ்டம் வர நாமே காரணமாக கூடாதுடி. ஆனாலும் என் மனசுல உள்ள வெறுப்பு எனக்கு போகாதுமா. பழைய பாசம் அவர்கிட்ட எனக்கு இருக்காது. தப்பு சச்சு, அப்படி நீ இருக்க கூடாது. செஞ்சிட்டு சொல்லி காட்டுற மாதிரி இருந்தா யாருக்குமே பிடிக்காது. நீ யாருக்கோ செய்யல, உன் சொந்த நாத்தனாருக்கு செய்யற, புரியுதா? சச்சு பேசவில்லை. சரி விடு, இவனை பத்தி பேசலாம். அதுக்கு யோக்கியதை இருக்கா? எனக்கு நிறைய இருக்குக்கா. நம்ம வாடிக்கையாளர்ல ஒருத்தர் கொடுத்த ஐடியாவை நான் உனக்கு சொல்றேன். சொல்லுப்பா. கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்து செய், நான் எல்லா உதவியும் செய்யறேன்னு சொல்றார். அது பெரிய சங்கதியாச்சே. முடியுமா சிவசு? முடியணும்க்கா. முயற்சி செஞ்சா முடியாதா? சரி பாரு. கடுமையா உழைக்கணும். முன்னேற தொடங்கிட்டா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாமே. நிச்சயமா. ஏற்கனவே 100 பேருக்கு சாப்பாடு போடுற மெஸ் நடத்துற காரணமா மளிகை காய்கறின்னு அது தெரியும். அதுல இன்னும் சில சங்கதிகள் சேர்ந்தா போதுமே. சிவசு, இப்ப அம்மா நடத்துற மெஸ்ஸுக்கு 2 உதவி ஆட்களோடு நடத்த முடியுது. அதுக்கு அப்படி முடியாது. கல்யாண கான்ட்ராக்ட் பெரிய கடல். ஓரளவுக்கு பணபலம் வேணும், நிறைய கான்ட்ராக்ட் வேணும். உன்னை நம்பி அவங்க தரணும். அக்கா, அம்மாவோட மெஸ் மேல ஒரு குறிப்பிட்ட வாடிக்கையாளர்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுல ஒரு பெரிய ஆள் தான் சகல ஒத்துழைப்பும் தர்றேன்னு இப்ப பேசி இருக்கார். நீ என்னமா சொல்ற? நான் என் பிள்ளை கூட சேர்ந்து உழைக்க தயாரா இருக்கேன் சச்சு. அவனும் உற்சாகமா இருக்கான். ஆம்பளை சம்பாதிக்கணும், படிச்சுதான் சம்பாதிக்கணும்னு என்ன இருக்கு? அவன் உழைப்ப இப்படி கொடுக்கட்டுமே. அம்மா, 2.25 லட்சம் பணம் வந்தது. 2 அவர்கிட்ட கொடுத்தாச்சு. உனக்கு மிஞ்சினது இதுதான். குடுக்கா. உன் கை ராசி கை, மனசு நிறைஞ்ச மனசு. நீ முழு பாசத்தோட இதை எனக்கு தரும்போது நிச்சயமா நான் உயர்ந்து மேல வருவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சிவசுவை ஆசீர்வதித்து சச்சு தந்தாள். வேற என்னோட எந்த ஒத்துழைப்ப வேணும்னாலும் நான் தர்றேன் சிவசு. இதுக்கு உனக்கு லைசன்ஸ் ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டுக்கோ. அநேகமா அசோசியேஷன் இருக்கும், மெம்பர் ஆயிடு. ஆரம்பத்துல புதுசா உள்ள ஒருத்தர் வரும்போது வழிவிட மாட்டாங்க, நிறைய எதிர்ப்பு இருக்கும். இது எல்லா தொழிலையும் உண்டு. போராடு. இந்த மெஸ் தான் உனக்கு அடித்தளம். அம்மாவோட அனுபவங்கள் வேர், அதை கெட்டியா புடிச்சுக்கோ. சரிக்கா. உன்னை இதுல இறக்கி விடுற அந்த வாடிக்கையாளர் யாரு? அவரை பத்தின தகவல்களை நான் தெரிஞ்சாகணும். அவர் நகரத்துல பெரிய ஜவுளி கடை வச்சிருக்காருக்கா.
எப்படி நம்ம மெஸ் அறிமுகமாச்சு? இங்க சாப்பிடுற ஒருத்தர் இதோட தரத்தையும் ருசியையும் அவருக்கு சொல்லி இருக்கார். அவர் ஒரு சாப்பாட்டு பிரியர். ஆசைப்பட்டு ஒரு நாள் வந்துட்டார். அன்னைக்கு சாப்பாடு பிரமாதம். ரொம்ப பிடிச்சு போய் அடிக்கடி வர தொடங்கினார். அவரோட ஜவுளி கடைக்கு பக்கத்துல பெரிய பெரிய ஹோட்டல் இருக்கு. இவருக்கு எல்லாம் கடந்து அம்மாவோட உப்புமாவும் ரவா அடையும் சாம்பார் சாதமும் கருணக்கிழங்கு மசியலும் ஈர்க்க கிட்டத்தட்ட தினசரி வர தொடங்கிட்டார். தன்னோட ஒரு 10 பேரையும் கொண்டு வந்துட்டார். ரொம்ப நல்ல மனுஷங்கா. வியாபாரிகள் பல பேரை நல்ல பழக்கம். நிறைய ஆட்களை புடிச்சு தருவார். ஒரு முறை நான் அவரை பார்க்கணும் சிவசு. கடைய பார்க்கலாம் வர்றியாக்கா? சரிப்பா. மாலை வீடு திரும்பினாள் சச்சு. கிரி ஏற்கனவே வந்திருந்தான். ராகினி ஓடி வந்தாள். அண்ணி, காலேஜ் அட்மிஷன் ஆயிடுச்சு. புக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அடுத்த வாரமே காலேஜ் திறக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் ராகினி. உனக்கு புது ட்ரெஸ் வாங்கணும். நாளைக்கு கடைக்கு போகலாம். எங்க வரணும்னு சொல்றேன். சரி அண்ணி. உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் இந்த வார கடைசிக்குள்ளேயே வாங்கி கொடுத்துறேன். ராகினி பிரமிப்புடன் பார்த்தாள். என்ன பாக்குற? இன்ஜினியரிங் காலேஜுக்கு போற பொண்ணு டீசெண்டா போக வேண்டாமா? உள்ளே போய்விட்டாள். எத்தனை பாசமா இருக்காங்க அண்ணி. அவங்க தம்பிய பலி கொடுத்து நான் படிக்க போறேன். 1000 தான் ஆனாலும் இந்த குற்ற உணர்ச்சி என்னை விட்டு போகாது அண்ணே. அம்மா ஏதோ பேச வந்தாள். உனக்கு மட்டும் பேச தகுதியே இல்லம்மா. நீ வாயை திறக்காத, புரியுதா? ராகினி உள்ளே போய்விட்டாள். கிரி குற்ற உணர்வுடன் நின்றான். மறுநாள் மாலை ராகினி அண்ணியின் ஆபீஸுக்கு வரும்போது சிவசுவும் அங்கே இருந்தான். ராகினி அவனை பார்த்து சிரித்தாள். வாழ்த்துக்கள் ராகினி. அடுத்த வாரம் காலேஜுக்கு போகணுமா? அக்கா சொன்னாங்க. தேங்க்யூ சிவசு. அதற்குள் பர்மிஷன் போட்டுவிட்டு சச்சு வந்து விட்டாள். சிவசு, ராகினிக்கு ட்ரெஸ் எடுக்கணும். நீ சொல்ற ஜவுளி கடையில வாங்கிடலாமா? அது பெரிய கடைக்கா, எல்லாம் இருக்கும். சரி போகலாம். கடைக்கு 3 பேரும் வந்தார்கள். அதன் முதலாளி பரஞ்சோதியை சிவசு அக்காவுக்கு அறிமுகப்படுத்தினான். வணக்கம்மா. உங்களை பத்தி உங்க தம்பி நிறைய சொல்லி இருக்கார். நானே உங்களை பார்க்க துடிச்சிட்டு இருக்கேன். இவ என் நாத்தனார். அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். ஆட்களை அழைத்தார். 1 மணி நேரம் செலவிட்டு ராகினிக்கு தேவையான அத்தனை உடைகளையும் சச்சு வாங்கிவிட்டாள். அதுவே கிட்டத்தட்ட 15,000க்கு வந்து விட்டது. உங்க கடையில கிரெடிட் கார்டு இருக்கா? இருக்குமா. அதை தேய்த்து பில்லை கொடுத்தாள். அண்ணி, எதுக்கு இத்தனை செலவு? பேசாம இரு. இதெல்லாம் தேவை. செருப்பு புத்தக பை எல்லாம் வார கடைசியில வாங்கிக்கலாம். இப்போது முதலாளி பரஞ்சோதியிடம் வந்தாள். அவர் உள்ளே அழைத்து போய் உட்கார வைத்தார். காஃபிக்கு சொன்னார். கல்யாண கான்ட்ராக்ட் தொடர்பாக பேசினார்கள். அதில் தனக்குள்ள சந்தேகம். தம்பியை இறக்கினால் வரும் சாதக பாதகங்கள், என்ன முதலீடு, கான்ட்ராக்ட் எனவெல்லாம் விவாதித்தாள் சச்சு. அவளது கேள்விகளை கண்டு பரஞ்சோதி பிரமித்தார். நிச்சயமா நான் பக்கபலமா இருக்கேன். ருசியான உணவை தந்தவங்க உங்க அம்மா. அன்னமிட்டவங்க அன்னைன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு என் மனசுல பட்டதால செய்யறேன். ஆள் பலம், பண பலம் எல்லாத்துக்கும் நான் உத்தரவாதம் தர்றேன். கான்ட்ராக்ட் நான் புடிச்சு தர்றேன். என் தங்கச்சி மகளுக்கு அடுத்த மாசம் கல்யாணம். முதல் வேலை உங்க தம்பிக்கு அதுதான். நிறைய ஆட்கள் வருவாங்க. இதுல உங்க தம்பி நிரூபிச்சுட்டா அப்புறமா பாருங்க, தேடி வருவாங்க. அதுக்கு எல்லா ஒத்துழைப்பும் நான் தர்றேன். பரஞ்சோதி மேல் சச்சுவுக்கு அசாத்திய நம்பிக்கை ஏற்பட்டது. வெகு இயல்பாக பாசாங்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு உதவ நினைக்கும் நல்ல மனிதர். நல்ல உணவு அவருக்குள் ஒரு உந்துதலை கொடுத்து நல்லதை செய்ய தூண்டுகிறது. அம்மா இத்தனை நாள் உழைத்த உழைப்பு மகனுக்கு ஒரு நல்லதை செய்கிறது. சச்சு சிலிர்த்து போனாள். பரஞ்சோதியை கையெடுத்து கும்பிட்டாள். நான் உங்களை நம்புறேன் சார், வணங்குறேன். எனக்கு உங்க மேல அழுத்தமா நம்பிக்கை ஏற்பட்டு போச்சு. என் தம்பிக்கு நீங்க நிச்சயமா செய்வீங்க. அம்மாடி, நீங்களும் புகுந்த வீட்டுக்காக உழைக்கிற பெண்மணி. உங்க அம்மா உங்களை ஆளாக்க சந்திச்ச போராட்டங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு செய்யறது ஆண்டவனுக்கு செய்யற சேவை மாதிரி. உங்க தம்பிய என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. நாளைக்கே குலதெய்வம் கோவிலுக்கு அம்மாவும் பிள்ளையும் போயிட்டு வரட்டும். வர்ற வெள்ளிக்கிழமை எல்லாத்தையும் தொடங்கிடலாம். சரிங்க. ராகினி சகலமும் கேட்டுக்கொண்டிருந்தால் சந்தோஷமாக இருந்தது. சிவசுவுக்கு ஒரு கதவு திறந்து விட்டது என்ற சந்தோஷம். தம்பி, நாங்க வர்றோம்டா. சிவசு வாசல் வரை வந்தான். ராகினி அவனை நெருங்கி அவன் கைகளை பற்றி குலுக்கினாள். வாழ்த்துக்கள் சிவசு. உங்க முயற்சியில நீங்க பிரமாதமா வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய கல்யாண கான்ட்ராக்டர்னு பேர் எடுக்கணும். தேங்க்யூ ராகினி. கவலைப்படாத. உன் கல்யாணத்துக்கு என் சொந்த செலவுல நானே எல்லாம் செஞ்சு தரப்போறேன். ஓகேயா? சந்தோஷமாக நிமிர்ந்தாள் சச்சு. அது நடக்கணும்டா சிவசு. இவ கல்யாணம் உன் செலவுல நடக்கணும்.
நிச்சயமாக்கா, அந்த அளவுக்கு நான் உயரணும்னு என்ன வாழ்த்து. ராகினி கல்யாணம் போல இது வரைக்கும் எந்த கல்யாணமும் நடக்கலேன்னு ஊரே பேசணும்க்கா. சிவசு உணர்ச்சி வசப்பட்டு சொல்ல ராகினி திரும்பினாள். அண்ணி, உங்க தம்பி சொல்ற மாதிரி நடக்கும். அப்படி நடக்கும்போது யாரும் எதிர்பாராத இன்னொரு அற்புதமும் நடக்கும். அது என்ன ராகினி? அதை இப்ப சொன்னா ருசி இருக்காது. அந்த நேரத்துல நீங்க பார்க்க தானே போறீங்க. என்ன சஸ்பென்ஸ் ராகினி? சிவசு கேட்க, பொறுத்துக்கோ, இப்ப சொல்ல மாட்டேன். அண்ணி, போகலாமா? இருவரும் ஆட்டோவில் ஏறிவிட்டார்கள். வீட்டுக்கு வந்த சச்சுவுக்கு மனநிறைவாக இருந்தது. அந்த சந்தோஷத்துடன் சமையல் கட்டிற்குள் புகுந்து விட்டாள். அண்ணி வாங்கி தந்த உடைகளை அம்மாவிடம் காட்டினாள் ராகினி. வேறு எதையும் சொல்லவில்லை. கிரி சகலமும் பார்த்தான். சச்சு, ஏகப்பட்டது செலவாயிருக்கே. கிரெடிட் தானே, நான் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சுக்கிறேன். இன்னும் வாங்கணும். அவளுக்கு பாக்கெட் மணி கொடுக்கணும். ராகினியை பற்றியே சச்சு பேசிக் கொண்டிருக்க கிரிக்கு வேதனையாக இருந்தது. என் தங்கைய பத்தி நிறைய யோசிக்கிறா. அவளுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யறா. ஒரு முழு ஈடுபாட்டோட உழைக்கிறா. ச்சே, இவ தம்பி கிட்ட நான் ஏன் அந்த மாதிரி பாசம் வைக்கல? அவனுக்காக நான் எதுவுமே செய்யலையே. உள்ளே குடைந்தது. பேசவும் வழியில்லை. சச்சுவின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்கும் தெம்பு இல்லாமல் கிரி கூசி குறுகி நின்றான். குலதெய்வம் வழிபாட்டை முடித்தார்கள் அம்மாவும் பிள்ளையும். வந்ததும் பிரசாதத்துடன் பரஞ்சோதியை தான் முதலில் சந்தித்தான் சிவசு. நல்லதுப்பா, இன்னையில இருந்து வேலைகளை தொடங்கிடலாம். அடுத்த மாசம் கல்யாணம் இல்லையா? சரிங்க சார். ஒரு முழுமையான கல்யாண கான்ட்ராக்டுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் ஒரு பட்டியல் வச்சிருக்கேன். அதுல ஊர்ன ஒரு பெரியவர் இப்ப வருவார். அவர் உனக்கு எல்லாம் சொல்லி தருவார். அரை மணியில் அந்த பெரியவர் ராமசாமி வந்து விட்டார். 60 கடந்தவர். காவி வேட்டி கட்டி நெற்றியில் விபூதி குங்குமத்துடன் பழுத்த பழமாக இருந்தார். சிவசு அவர் காலில் விழுந்து விட்டான். அவரிடம் சிவசுவை ஒப்படைத்தார் பரஞ்சோதி. சிவசு கவனமாக அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டான். அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் உடன் சென்றான். பரஞ்சோதியின் செல்வாக்கு பேசியது. சிவசுவுக்கு விசிட்டிங் கார்டு தயார் செய்து விட்டார் பரஞ்சோதி. அம்மா பெயரில் வசந்தா கேட்டரிங் சர்வீஸ், விலாசம் தொலைபேசி எண்ணுடன். பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் லட்சக்கணக்கான மளிகை பொருட்கள் தர தயாராக இருந்தார்கள். அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறிகளும் தர ஆட்கள் தயார். சகலத்துக்கும் பரஞ்சோதி ஆட்களை தயாராக வைத்திருந்தார். சிவசு பிரமித்து போனான். ராமசாமி வியாபாரிகளிடம் எப்படி அடித்து பேரம் பேசுகிறார் என்பதை கூர்ந்து கவனித்தான். சிவசு பரஞ்சோதியின் ஆள் என்பது ஒவ்வொரு இடத்திலும் அறிமுகமாக சிவசுவின் மதிப்பு கூடி போனது. சகலத்துக்கும் ஆள்பலம் இருந்தது. தேர்ந்த உதவியாளர்கள், சமையல்காரர்கள் என ஒரு கூட்டமே காத்திருந்தது. தவிர என்ன சொன்னாலும் உடனே செயல்பட விலகி இருந்து விடுபட்ட அம்பின் வேகத்தில் ஆட்கள் தயாராக இருந்தார்கள். அயராத செயல்பாட்டையும் சிவசு கூர்ந்து கவனித்துக் கொண்டான். தம்பி, எல்லாருமே வேலைக்காரங்க தான். உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கோ. உன்னை கண்டா பயம் வரணும். நட்பும் தோழமையும் வேணும். அதே நேரத்துல தொழில்ல கண்டிப்பும் வேணும். புரியுதா? சரிங்கய்யா. தலைமை சமையல்காரர்கள் கூடி வர பரஞ்சோதி உத்தரவிட அம்மாவை அழைத்து வந்தான் சிவசு. உங்க அம்மா கைமணமும் தரமும் ருசியும் அசாத்தியம்பா. இவங்க கூட அவங்க விவாதிக்கட்டும், அப்புறமா முடிவெடுக்கலாம். 100 பேருக்கு சமைக்கும் வசந்தா. கல்யாணத்தில் சில 1000 பேர்களுக்கும் மெனு. வசந்தா பொருட்களை அளவை சொல்லி பதம் சொல்லி சில பொருட்களை சமைத்தும் காட்ட அந்த சமையல்காரர்கள் அசந்து போனார்கள். கல்யாண வீடுகளில் ரசம் மட்டும் ருசியாக அமைந்து விட்டால் அது ஒரு தரமான கல்யாணம். ரசம் நன்றாக தயாரிக்க தெரிந்தவர்களிடம் நம்பி எதையும் ஒப்படைக்கலாம். பருப்பு, புளியின் அளவு, சேர்க்கும் தக்காளி, கொத்தமல்லி சங்கதிகள், அதன் தெளிவு, மனம், குணம் என வசந்தா சொல்லிக்கொண்டே போக சமையல்காரர்கள் மிரண்டு விட்டார்கள். அவர்களும் தயாரித்து கொடுக்க அந்த ருசியும் மனமும் வரவில்லை. அதே போல அவர் தயாரிக்கும் சில கூட்டு வகைகள், பாயாச வெரைட்டி, துவையல் என மற்றவர்கள் நெருங்க முடியாத சங்கதிகள் இருந்தன. மிரண்டு விட்டார்கள். அம்மா பிள்ளை மேல் ஒரு தனி மதிப்பு உண்டாகிவிட்டது. வசந்தா தன் மெஸ்ஸையும் கவனித்துக் கொண்டு மகனுக்காக உழைக்க தொடங்கினாள். பட்ஜெட் போட்டு குறைந்த லாபமே போதும், ஆனால் தரமும் ருசியும் முக்கியம் என செயல்பட்டார்கள். மக்கள் வெகுவாக வரவேற்கும் பாரம்பரிய ஐட்டங்கள், இளைஞர்கள் வெரைட்டி, குழந்தைகளுக்கு குதூகலமூட்டும் இனிப்பு வகைகள், வயிறை கெடுக்காத பத்திய சமையல் என பட்டியலிட்டாள். சகலத்துக்கும் நியாயமான பட்ஜெட். முழு மூச்சாக அம்மாவும் பிள்ளையும் இறங்கிவிட்டார்கள். ராப்பகலாக உழைத்தார்கள்.
விட்டார்கள். 1 மாத காலம் இதையே காண்பித்தார்கள். அதற்குள் இங்கே ராகினி கல்லூரியில் சேர்ந்து போக தொடங்கிவிட்டாள். சிவசு கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்து செய்வது கிரிக்கு தெரியாது. சச்சு சொல்லவும் இல்லை. நடுவில் சச்சு ஒரு முறை அம்மாவை பார்த்து விட்டு வந்தாள். அம்மா தம்பிக்கு பேசக்கூட நேரமில்லை. அந்த அளவுக்கு பரபரப்பாக இருவரும் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இறங்கி செயல்படுவதை பார்க்க சச்சுவுக்கு சந்தோஷமாக இருந்தது. கல்லூரியில் சேர்ந்து படிக்க முடியாதது ஒரு வேதனையாகவே சிவசுவுக்கு தெரியவில்லை. நல்ல சிந்தனைகளையும் அதை ஒட்டிய செயல்பாடும் என்றும் வெற்றி பெறும் என நிரூபணமாகிவிட்டது. சச்சு ஆனந்தப்பட்டாள். நான் போன்ல பேசி உங்ககிட்ட விவரம் கேட்டுக்கிறேன் சிவசு. நல்ல செய், நிச்சயமா நீ ஜெயிப்ப. தேங்க்யூக்கா. செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். கல்யாண நாள் நெருங்கிவிட்டது. மண்டபத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். அம்மா வசந்தா பழுத்த அனுபவமுள்ள பெண்மணி போல சிவசு இந்த 1 மாதத்தில் சகலமும் பார்த்து கற்றுக்கொண்டதால் ஆட்களை பிரமாதமாக வேலை வாங்கினான். அம்மா பிள்ளையை யாருமே டாமினேட் பண்ண முடியவில்லை. எல்லாமே படிப்புதானே. நுட்பமாக உள்ளே நுழைந்து அதை புரிந்து கொண்டு விட்டால் அது கைவசப்படாதா? பட்டுவிட்டது. அத்தனை நேர்த்தியாக இருவரும் செயல்பட்டார்கள். உடன் இருந்தவர்கள் இவர்களது தொழில் நேர்த்தியில் கைகட்டி நின்றார்கள். முதல் வேளை உணவு உள்ளே போனதும் அதன் ருசியில் வந்தவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஒரு கை பார்த்தார்கள். இப்படி ஒரு உணவை இதுவரை சாப்பிட்டதில்லை என மனமாற பாராட்டினார்கள். வேலைக்கு வேலை தரம் கூடி போனது. அம்மாவும் பிள்ளையும் கண் விழித்து மிகவும் கவனமாக செயல்பட்டார்கள். சச்சுவும் அழைக்கப்பட்டிருந்தாள். கூடவே கிரியும் வந்தான். ராகினியும் இருந்தாள். அங்கு வந்த பிறகுதான் கல்யாண கான்ட்ராக்ட் சிவசு என கிரிக்கு தெரிந்தது. ஒரே நேரத்தில் ஆச்சரியம், அதிர்ச்சி இரண்டும் கிரிக்கு ஏற்பட்டது. சாப்பிட்டவர்கள் அதே இடத்தில் பாராட்டினார்கள். உடனே விலாசம் வாங்கினார்கள். சிவசுவின் விசிட்டிங் கார்டு கைகளுக்கு மாறியது. தொலைபேசி எண்கள் கேட்கப்பட்டன. நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. ராமசாமியின் ஒத்துழைப்பு முழுமையாக இருந்தது. கூடவே இருந்து கவனித்தார். அம்மா பிள்ளைக்கு வேறு எதிலும் கவலை இல்லை. எல்லா வேலை உணவுகளும் பாராட்டப்பட்டன. எல்லா வயதினருக்கும் அந்த உணவு பிடித்திருந்தது. மனநிறைவை கொடுத்தது. ஒரு கல்யாணத்தில் சாப்பாட்டை தவிர சம்பிரதாய சடங்குகளுக்கு தேவையான பொருட்களை உரிய நேரத்திற்கு முன்பே சேர்ப்பது, காஃபி, குளிர்பானங்கள், தாம்பூலம் போன்றவற்றை இடையறாது வழங்குதல், சிரித்த முகத்துடன் உபசரிப்பு, என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத பண்பாடு ராமசாமி சிவசுவுக்கு சகலமும் கற்பித்தார். நீங்க எங்க இதையெல்லாம் கத்துக்கிட்டீங்க ஐயா? சிவசு தம்பி, ஜெயமாரி கேட்டரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு சென்னையில. அதோட உரிமையாளர் ஜெயராமன் சார். மனிதநேயம் அதிகம் உள்ளவர். பணத்தை விட மனுஷங்களை அதிகமா மதிக்கிறவர். அவரை உனக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். சரிங்க ஐயா. சிவசு உற்சாகமானான். கல்யாணம் முடிந்து விட்டது. அம்மாவும் பிள்ளையும் உட்கார்ந்து பட்ஜெட்டை சரி செய்தார்கள். இறுதி பட்ஜெட்டை பரஞ்சோதியிடம் சமமாக பிரித்தார்கள். அவற்றை பார்த்துவிட்டு பரஞ்சோதி அசந்து போனார். மற்றவர்களை விட கணிசமான லாபத்தை இதை நடத்தி இருந்தார்கள். அத்தனை உழைப்பு, ஏறத்தாழ 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் லாபம். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. இந்த பட்ஜெட்ல நீங்க செஞ்சு கொடுத்தா எங்கேயோ போயிடுவீங்க. கை கூப்பினாள் வசந்தா. 1 லட்சம் அவர்கள் உழைப்புக்காக வந்தது. இனி நீங்களே நடத்தலாம். ஒரு முழு நாள் ஓய்வெடுங்க. ஏன்னா இனி உங்களுக்கு ஓய்வே கிடைக்காது. இருவரும் நிறைவாக சிரித்தார்கள். அதே நேரம் வீடு திரும்பிய கிரி வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தான். சச்சுவை அழைத்தான். என்ன சச்சு, என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. எத? சிவசு இப்படி சமையல் தொழிலுக்கு போனத. திருத்தம், இது சமையல் தொழில் இல்ல, கல்யாண கான்ட்ராக்ட். ரெண்டுமே ஒண்ணுதானே? இல்லைங்க, ஒரு கல்யாணத்துல சாப்பாடு மட்டுமே முக்கியம் இல்ல, A to Z வர எல்லாமே கவனிச்சு நல்லபடியா அவங்கள அனுப்பணும். அதத்தான் அவ செய்யறான். எங்க எப்ப அவ இத கத்துக்கிட்டான்? அதுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட. மேலும் சமையல் தொழில் அவனுக்கு புதுசு இல்லையே. எங்க அப்பா விட்டுட்டு ஓடுனதும் எங்க அம்மா ஒரு சமையல்காரியா இருந்து மெஸ் நடத்தி தானே எங்களை ஆளாக்குனாங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே படிப்பு அதுதான். அம்மாவோட உதவியும் அவனுக்கு இதுல கிடைக்குது. அதான் இறங்கிட்டான். என்கிட்ட நீ எதையும் சொல்லலையே. நீங்க கேட்டீங்களா? கிரி ஆடி போனான். சச்சு, நீ என்ன சொல்ற? படிப்பு இல்லைன்னு ஆனப்ப சிவசு என்ன பண்ண போறான்னு நீங்க கேட்டீங்களா? உங்களுக்கே அவன் மேல அக்கறை இல்லாதப்ப நான் இதையெல்லாம் சொல்லி என்ன லாபம்? சிவசு மேல எனக்கு அக்கறையே இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டியா? விட்டுருங்க, அதெல்லாம் எதுக்கு? ஆம்பளையா இருந்தா சும்மா இருக்க கூடாது, சம்பாதிக்கணும். தொழில்ல தப்பு தண்டா இல்லாம கௌரவமா இருக்கணும். இது கௌரவமான தொழில். நாங்க ஆளானது இதுலதான். அதனால நாங்க இத கேவலமா நினைக்கல. என்கிட்ட அனுமதி கேட்டான். சரின்னு சொல்ல மட்டும்தானே என்னால முடியும். சுருக்கென்று குத்தியது அவனுக்கு. அப்படின்னா மெஸ்?
அது எப்பவும் நடக்கும். எங்களை ஆளாக்குன கடவுள் அந்த மெஸ் தானே, அதை அம்மா நடத்துவாங்க. கிரிக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை. ராகினி வந்தாள். அண்ணி, சாப்பாடு சூப்பர், இப்படி ஒரு டேஸ்ட் யாராலையும் தர முடியாது. வந்தவங்க அத்தனை பேரும் இதை சொல்லிட்டாங்க. உங்க அம்மா இத்தனை பிரமாதமா சமைப்பாங்களா? உங்க மெஸ்ல நான் சாப்பிடாம எப்படி விட்டேன்? சச்சு சிரித்தாள். அண்ணி, இனிமே உங்க தம்பி நடத்துற கல்யாணத்துக்கு அழைப்புதல் தரலனா கூட நான் போவேன். பங்கஜம் உள்ளே வந்தாள். உனக்கு மானம் கெட்டு போச்சு, சோத்துக்காக அலையிறியா? இந்த வீட்ல நீ சாப்பிடுறதே இல்லையா? அம்மா, அண்ணி வர்ற வரைக்கும் உன்னோட கேவலமான சமையலை வேற வழி இல்லாம நாங்க சாப்பிட்டோம். அண்ணி வந்த பிறகுதான் வாய்க்கு ருசியா சாப்பிடுறோம். என்னடி ஓவரா பேசுற? உண்மைய சொல்லித்தானே ஆகணும். நீ எனக்கு எதுவுமே கத்து தரல. அன்னிக்கிட்ட தான் நான் சமையலை ஓரளவு கத்துக்கிட்டேன். நான் பேசாம அத்தை கிட்ட லீவு நாள்ல போய் முழுமையா கத்துக்க போறேன். யாருடி அத்தை? அண்ணியோட அம்மா தான், வேற எப்படி கூப்பிடுறது? ஒரு பெண்ணுக்கு நல்ல சமையல் தெரிஞ்சாலே ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில அவ மனுஷங்களை ரொம்பவும் சந்தோஷப்படுத்துறது நல்ல உணவு தானே. ராகினி, போதும், போய் படி. சச்சு அதட்ட ராகினி உள்ளே சென்றாள். சச்சுவும் உள்ளே போக அம்மா கிரியிடம் வந்தாள். நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது புத்திய காட்டும்னு சொல்லுவாங்க. அம்மா சமையல்காரி, பிள்ளைக்கு புத்தி வேற எங்க போகும்? கதவு வரை போன சச்சு படக்கென திரும்பினாள். கிரிக்கு கோபம் வந்து விட்டது. நிறுத்துமா, அதுல என்ன கேவலம்? நாம தினமும் சாப்பிடாம இருக்க முடியுமா? சமையல் கேவலமா? 4 பேருக்கு சமைக்கிறதே உன்னதம். 400 பேருக்கு பசி போக்குறது அதை விட உசத்தி. 4000 பேருக்கு உணவு படைக்கிறது சுலபமான வேலை இல்ல. ஒரு கல்யாணத்துல எத்தனை எச்சரிக்கையா செயல்படணும் தெரியுமா? யாருக்கும் ஒரு பிரச்சனை வராம கத்தி மேல நடக்கணும். கேவலமா பேசாத, எனக்கு குத்துது. நான் அவன் மேல அக்கறை காட்டல. அவனா ஒரு வழியை தேடிக்கிட்டான். அதை விமர்சனம் பண்றது மகா பாவம். என்னடா பேசிட்டே போற? பெத்த அம்மாவை விட மச்சான் உசத்தி ஆயிட்டானா? இல்லம்மா, தப்பா பேசுனா அம்மாவா இருந்தாலும் நியாயம்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி நீ பேசாத. என்னடா ஆளுக்கு என்ன கேவலப்படுத்துறீங்க? இதை விட என்ன கொன்னு போட்டுறலாம். என் சமையல அவ கேவலம்னு சொல்லிட்டு போறா, நீ வேற மாதிரி பேசுற. உங்க 2 பேரையும் பெத்தவன் நான் தான், அந்த சமையல்காரி இல்ல, புரியுதா? நிறுத்துமா, அத்தையை இந்த மாதிரி கடுமையா நீ பேசாத. சீறி கொண்டு வெளியே வந்தாள் ராகினி. ராகினி, வேண்டாம். சச்சு தடுக்க, இருங்க நீ, இது ஓவரா போகுது. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. புருஷனும் விட்டுட்டு போன பிறகு 2 பிள்ளைங்களை வளர்க்க அவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்பவும் அவங்க உழைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட ஓய்வில்லை. உடம்பு முழுக்க நோய், பொருட்படுத்துறது இல்ல. ஏன், தன் மகன் நல்லா இருக்கணும்னு அவங்க துடிக்கிறாங்க. நீ உன் பிள்ளைங்களுக்காக என்ன செஞ்சிருக்க? நடு வீட்டுல உட்கார்ந்து குற்றம் குறை சொல்லிட்டு பொழுத போக்குறது சுலபம்மா. உழைச்சு பார்த்தாதான் தெரியும் அந்த வழி. கிரியே இதை எதிர்பார்க்கவில்லை. ராகினி, சச்சுவின் குரல் ஓங்கி ஒலித்தது. திரும்பினாள் ராகினி. போதும், அவங்க உன்னை பெத்தவங்க. அவங்க கிட்ட நீ பேசுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு, அதை நீ கடக்க கூடாது. அண்ணி, உங்க அம்மா உங்க தம்பிய பத்தி இவங்க தப்பா பேசுறாங்க. நியாயமா நீங்க கேட்கணும். மரியாதை கருதி நீங்க பேசாம இருக்கீங்க. என்னால அப்படி இருக்க முடியல. நீங்க பணம் கட்டலைனா எனக்கு இன்னைக்கு பெரிய படிப்பு இல்ல. நன்றியை தெரிவிக்க இந்த நாயை குலைக்கணும்னு ஆசைப்பட்டது, குலைச்சிடுச்சு. சாரி அண்ணி, இனி குலைக்காது. உள்ளே போய்விட்டாள். சச்சுவின் பார்வை பெருமிதத்துடன் ராகினி மேல் அழுத்தமாக படிந்தது. அதே நேரம் சிவசுவை பார்க்க 3 பேர் போன் செய்துவிட்டு வந்து விட்டார்கள். அது ஆவணி மாதம். 1 மாதத்துக்குள் 3 கல்யாணங்கள். 3மே பெரிய கல்யாணம், பெரிய மண்டபம், வசதி படைத்தவர்கள். நாங்க கல்யாணத்துக்கு பரஞ்சோதி வீட்டுக்கு வந்திருந்தோம். சாப்பாடு அசத்திட்டீங்க. உபசரிப்பு மற்ற கவனிப்புகள் எல்லாமே பிரமாதம். தொழிலுக்கு புதுசா வந்தவங்க இத்தனை கவனமா பிரமாதமா செஞ்சு நாங்க பார்த்ததே இல்ல. பிரமிக்க வச்சிட்டீங்க. எங்களுக்கும் நீங்க தான் வந்து நடத்தி தரணும். பணத்தை பத்தி நாங்க கவலைப்படல. 3 பேருமே கேட்டார்கள், கட்டாயப்படுத்தினார்கள். ஆளுக்கு 2 லட்சம் வீதம் முன்பணம் கொண்டு வந்து விட்டார்கள். 3ம் 10 நாள் இடைவெளியில் வரும் திருமணங்கள். எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும். மறுக்க கூடாது, பிடிங்க முன்பணத்தை. 6 லட்சம் பணம் கைக்கு வந்தது. உடனே சிவசு பரஞ்சோதிக்கு போனை போட அரை மணியில் அவரே வந்து விட்டார். விவரம் சொன்னான். ஒப்புக்கோ, எங்களால முடியுமா? முடியுமா? இன்னும் நான் ஆட்களை தர்றேன். நீங்க உழைக்க தயங்க மாட்டீங்க. ஒப்புக்கங்க, காட்டுங்க. நாமும் பிழைக்கதான் இருக்கோம். தரம் குறையக்கூடாது, ருசி மாறக்கூடாது. இப்ப யாரும் பணத்தை பாக்குறதில்ல. மத்தவங்களை விட 10% நிறைவா கொடுங்க, அது போதும். சரிங்கய்யா. இருங்க, உங்களை கேட்டு எனக்கு இன்னும் 2 அழைப்புகள் வந்திருக்கு. போற போக்குல இந்த வருஷம் முழுக்க உங்க டைரி ரொம்பிடும். விடாதீங்க, உங்க காட்டுல மழை அடிக்க போகுது.
அதுதான் நடந்தது. அம்மா பிள்ளை இருவருக்கும் மூச்சு விட நேரமில்லை. பட்ஜெட் போட்டு வெறித்தனமாக திட்டமிட தொடங்கி விட்டார்கள். திரும்பி பார்ப்பதற்குள் 1.5 வருடங்கள் கடந்து விட்டன. இடப்பற்றாக்குறையால் வீடு வாங்கும் நிலை உருவானது. பெரிய வீடு, போக்குவரத்துக்கு கார் வாங்கும் கட்டாயம் உருவாகிவிட்டது. இருவரும் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவில்லை. பரஞ்சோதிதான் வீடு, கார் என சகலத்துக்கும் ஏற்பாடு செய்தார். ராமசாமி வலது கையாக செயல்பட்டார். ஏறத்தாழ 60 பேர் இவர்களிடம் சம்பளம் வாங்கிக் கொண்டு வேலை செய்தார்கள். எல்லா செலவும் போக மாதம் 20 லட்சம் நின்றது. நம்ப முடியவில்லை. சச்சுவுக்கு அம்மா தம்பியிடம் பேசக்கூட முடியவில்லை. அந்த அளவுக்கு பிஸி. சச்சு போகிறாளோ இல்லையோ, ராகினி அவர்கள் நடத்தும் எல்லா கல்யாணங்களுக்கும் போய்விடுவாள். வார கடைசியில் மெஸ்ஸில் வந்து உட்கார்ந்து விடுவாள். அத்தை, நானும் சமையல் கத்துக்கிறேன். வசந்தா ராகினி மேல் அன்பாக இருந்தாள். வசந்தா கேட்டரிங் முதலாளி சிவசு வெளி உலகில் பிரபலமாகிவிட்டார். அவரை பற்றி பேசாதவர்களே இல்லை. சொந்தமாக 4 கிரவுண்ட் நிலம் வாங்கிவிட்டார்கள். அதன் முன்பக்கம் வசந்தா பவன் என்ற ஹோட்டல், பின்புறம் வீடு, உள்ளே அலுவலகம். வேலை வேகமாக நடந்தது. மேற்பார்வை அம்மாதான். சரியாக 2 வருடங்கள் முடிவதற்குள் பெரிய வீடு, ஹோட்டல், அலுவலகத்தோடு தயாராகிவிட்டது. அதன் கிரக பிரவேசத்துக்கு அழைப்பு தயாராகி கொண்டிருந்தது. ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த ஞாயிறு அழைப்புதலுடன் சிவசு, அம்மா வசந்தா இருவரும் கிரி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். சச்சு ஓடி வந்து வரவேற்றாள். ராகினிக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. கிரிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சச்சுவுக்கு பட்டு சேலை, மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி, ராகினி பங்கஜத்துக்கு பட்டு சேலைகள், பூ, பழங்கள், இனிப்புடன் அழைப்புதல் வைத்து கூப்பிட்டார்கள். பங்கஜத்துக்கு முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. தாழ முடியவில்லை. வந்துடுங்க சம்பந்தி, மாப்பிள்ள நீங்க தான் முக்கியம். ஏன்னா ஹோட்டல் கட்டடத்தை சச்சுதான் திறக்க போறா. அம்மா என்ன சொல்ற? நீ ராசிக்காரிடி. நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல எங்களை தாங்கி பிடிச்ச மகாலட்சுமி நீ. ஓ ராசிதான் எங்களை வாழ வைக்குது. இல்லம்மா, உங்க உழைப்பு வாழ வைக்குது. கிரி அருகில் வந்தான். சிவசு, உன்னை பார்த்தா பெருமையா இருக்குடா. உன்னை படிக்க வைக்க நான் முயற்சி செய்யல. அப்ப சுயநலமா இருந்துட்டேன். ஆனா நீ சோட போகல. உழைச்சு முன்னுக்கு வந்துட்ட. உனக்கு கிடைச்ச அம்மா கடவுளுக்கும் மேல. வசந்தா நெகிழ்ந்து விட்டாள். பங்கஜத்தால் அங்கு நிற்க கூட முடியவில்லை. இந்த சின்ன வயசுல யாரும் தொட முடியாத உயரத்தை நீ தொட்டுட்ட. ஒரு வகையில அதுக்கு நானும் ஒரு காரணம். உன்னை நான் ஒதுக்குன வெறியில தான் மேல வரணும்னு நீ முழு மூச்சா இறங்கி சாதிச்சிருக்க. அவமானங்கள் தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். துரோகங்கள் தான் அவனை தூக்கி விடுது. கிரி கட்டி பிடித்து கொண்டான். சச்சு ஆனந்த கண்ணீர் விட்டாள். கண்டிப்பா வந்துடுறோம். புதிதாக கட்டிய வீடு விழாக்கோலம் பூண்டிருந்தது. பெரிய வீடு, ஹோட்டல், அலுவலகம் என அனைத்து வசதிகளும் ஊரே பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு சகல நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டிருந்தது. நிறைய பெரிய மனிதர்கள் வந்திருந்தார்கள். காலை வந்தவர்களுக்கு ருசியான சிற்றுண்டி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்க, பரஞ்சோதியும் ராமசாமியும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். எல்லோரும் வந்து விட்டார்கள். கேட்டரிங் அலுவலகத்தை பரஞ்சோதியை விட்டு திறக்க வைத்தான். வீட்டுக்கு பாலை காய்ச்சும் பொறுப்பை ராமசாமியிடம் ஒப்படைத்தான். வசந்தா பவன் ஹோட்டலை சச்சுவை விட்டு திறக்க செய்தான். என் வாழ்க்கையில முதல்ல என்னோட கலந்தது எங்க அம்மா. அவங்கள பத்தி நான் என்ன சொல்ல? அவங்க இல்லைனா என்னைக்கும் இந்த சிவசு இல்ல. அடுத்தபடியா என்னை வாழ வச்ச தெய்வங்கள் முதல்ல எங்க அக்கா சச்சு, அடுத்தபடியா பரஞ்சோதி ஐயா, மூணாவதா பெரியவர் ராமசாமி. என் காலம் இருக்கிற வரைக்கும் இவங்களை எல்லாம் நான் மறக்க கூடாது. நன்றி மறக்க கூடாது. சுயநலம் அறவே கூடாது. சுருக்கமாக பேசி முடித்தான். திறப்பு விழா முடிந்து விட்டது. சிற்றுண்டியானதும் சிவசு ஒரு முக்கிய அறிவிப்பு செய்தான். இந்த வசந்தா கேட்டரிங்ல வரக்கூடிய வருமானத்துல இனி 4 பங்கு என்னுடைய பங்குதாரர்கள் எங்க அக்கா சச்சு, பரஞ்சோதி ஐயா, பெரியவர் ராமசாமி, நான். மூவரும் ஆடி போனார்கள். பரஞ்சோதி முன்னால் வந்தார். இது எதுக்கு சிவசு? இல்லைங்க, ஆளாக்கன உங்களுக்கெல்லாம் நான் செலுத்த வேண்டிய நன்றி கடன். எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும்னு சட்டமா? தம்பி, உழைக்கிறது உங்க அம்மாவும் நீயும் தான்ப்பா. படிகளை போட்டு தந்தது யாரு? கூடவே உழைக்கிறது பெரியவர் ராமசாமி. என்ன ஆளாக்குனவங்களும் இதுல சரிசமமா பலன் அடையணும்.
மேற்கொண்டு நிறைய புக்கா இருக்கு. அதுக்கு முன்பணமா 16 லட்சம் வந்திருக்கு. அதுல உங்க பங்க இப்பவே கொடுத்துறேன். அவர்கள் 3 பேரும் மறுத்தும் சிவசு கேட்கவில்லை. உடனே கொடு என்று ஊக்கப்படுத்தினாள் அம்மா. ஆளுக்கு 4 லட்சத்துக்கு உடனே காசோலை எழுதினான். பவ்யமாக அதை வெள்ளித்தட்டில் வைத்து 3 பேரிடமும் கொடுத்தான். சச்சு அழுது விட்டாள். அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு நிமிர்ந்தாள். ராமசாமி கலங்கி விட்டார். பரஞ்சோதி முன்னால் வந்தார். தம்பி, நான் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன். ஆனா ஆளாக்குனவங்களை பங்குதாரரா ஆக்குனது நீ மட்டும்தான். இப்படி எனக்கு தெரிஞ்சு எங்குமே நடந்ததில்ல. ஐயா, வெறும் வாய் வார்த்தைகளால நன்றி சொல்லி என்ன லாபம்? அதை எல்லாரும் அனுபவிக்கணும் இல்லையா? ராமசாமி சிலிர்த்து போனார். உனக்கு ஏற்கனவே இதுல நல்ல பேர் வந்தாச்சு தம்பி. பார்ட்டிகளை புடிச்சு கொடுக்க நானும் பாடுபடுறேன். இன்னும் உழைக்க உழைக்க நாம எல்லாரும் சேர்ந்து உயருவோம். எல்லாரையும் சாப்பிட வைங்கய்யா. நிச்சயமா. அத்தனை பேரும் பரபரப்பாக செயல்பட கிரி மட்டும் ஒரு ஓரமாக போய் நின்றான். அவனுக்கு உறுத்தல் தாங்க முடியவில்லை. இவனுக்காக நான் எதுவும் செய்யல. இன்று அக்காவை பங்குதாரராக்கி விட்டான். முதல் தவணை 4 லட்சம். சச்சு இன்னும் பல லட்சங்களை பார்க்க போகிறாள். அத்தனையும் என் குடும்பத்துக்கு தான் வரும். வெட்கம் பிடுங்கி தின்றது. பொறாமையால் பங்கஜம் அம்மா இந்த கிரக பிரவேசத்துக்கு வரவே இல்லை. ஆனால் ராகினி உற்சாகமாக வந்தவர்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். சச்சு பரவசமாக தன் தம்பியுடன் கலந்து உழைத்து கொண்டிருந்தாள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் உடன் பிறந்தவனுக்காக அவள் அன்று உழைத்தாள். அந்த உழைப்புக்கு இன்று பலன் கிடைத்து விட்டது. எல்லாம் முடிந்து கிரியும் சச்சுவும் வீட்டிற்கு வர இரவாகிவிட்டது. பங்கஜம் கடுப்பாகி இருந்தாள். சாப்பாடு கூட பார்சல் செய்து சச்சு கொண்டு வந்திருந்தாள். அத்தை, சாப்பிடுங்க. நீங்க 3 பேரும் ராத்திரி வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். எப்படிமா, உன்னை தனியா விட்டுட்டு இருப்போமா? இருந்தாலும் இருப்பீங்கடா. மச்சானுக்கு புது பணமும் வீடும் வந்திருக்கே. அவன் பின்னால தானே நீ ஓடுவ. இந்த அம்மாவை மதிப்பியா? சக்கையா அவன் அவமானப்படுத்தி அனுப்பியிருந்தா அப்ப என் ஞாபகம் வரும். நிறுத்துறியா? ராகினி கூச்சலிட்டாள். இரு ராகினி, அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அமைதியாக சொன்ன கிரி அம்மாவிடம் வந்தான். அம்மா, நான் உன்கிட்ட பேசணும். பேச என்ன இருக்கு? நிறைய இருக்குமா. இப்படி உட்காரு. பங்கஜம் வெறுப்புடன் உட்கார்ந்தாள். செக்கை எடுத்து கிரி காண்பித்தான். இத பாரு. பங்கஜம் பார்த்தாள். 4 லட்சம் ரூபாய்க்கு சச்சு பேர்ல செக்கு போட்டு கொடுத்தது அவ தம்பி சிவசு. 4 லட்சமா? இது ஆரம்பம்தான். போக போக நிறைய வரும் என ஆரம்பித்து கிரி அந்த விவரம் முழுக்க சொல்ல பங்கஜம் வாயை பிளந்தாள். நீ என்னடா சொல்ற? அந்த பையனை நீயும் நானும் கரிச்சு கொட்டணும். அவன் நம்மள எப்படி தண்டிக்கிறான் பாத்தியா? உழைக்கிறது அவனும் அம்மாவும். பலன் நமக்கு. எதுக்கு? அவனோட அக்கா அவனை ஆதரிச்ச நன்றிக்கு. அவளால பயனடைய போறது யாரு? நான். ராகினி அருகில் வந்தாள். எப்படி எல்லாம் கூசாம பேசின. இன்னைக்கு சிவசுவ கண்டு ஊரே பிரமிக்குது. ஊர்ல உள்ள அத்தனை பெரிய மனுஷங்களும் வாய் வலிக்க பேசுறாங்க. பண்பான ஒருத்தரை எப்படி அசிங்கப்படுத்தினீங்க? சிவசு நிமிர்ந்து நின்னுட்டார். உதவுனவங்களை பங்குதாரரா ஆக்கி நன்றி கடனை செலுத்தினவங்க இந்த உலகத்துல உண்டா? முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? பேச நமக்கு தகுதி இருக்கா? பங்கஜம் ஆடி போனாள். அண்ணி கொஞ்ச நாள் போட்ட சோத்துக்கு பல மடங்கு திருப்பி தரப்போறார் சிவசு. எல்லாத்தையும் அண்ணியா சாப்பிட போறாங்க. இந்த குடும்பம் தானே அனுபவிக்க போகுது. போதுமா? போது ராகினி. இல்ல அண்ணி, இப்ப பேசலனா இனிமே பேசவே முடியாம போகும். என்ன தடுக்காதீங்க. இல்ல ராகினி, நிறைய பேசிட்டா அவன் செஞ்சதுக்கு அர்த்தமில்லாம போயிடும். என் தம்பியே அதை விரும்ப மாட்டான். கிரி சச்சுவிடம் வந்தான். நான் தோத்துட்டேன் சச்சு. உண்மையான பாசத்துக்கு முன்னால நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன். அங்க பல பேர் மத்தியில உன் தம்பி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டா அவ அதை விரும்ப மாட்டான். உன்னையும் நான் கேவலப்படுத்த விரும்பல, அதனால வந்துட்டேன். ஆனா உன் அம்மா வீட்டுக்கு போய் உன் தம்பி கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் சச்சு. பங்கஜம் முன்னால் வந்தாள். சச்சு, என்ன மன்னிச்சிடு. எல்லாரும் மூக்கு மேல வரல் வைக்கிற மாதிரி உன் தம்பி ஒசந்துட்டான். நான் பொறாமையில அவனோட கிரக பிரவேசத்துக்கு கூட வரல. ஆனா நான் வரணும். உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டு உன் தம்பிய வாழ்த்தணும். நான் வரலாமா சச்சு? என்னத்த இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வந்தா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அங்க யாருக்கும் மனசுல பகை உணர்ச்சியே இல்ல அத்த. நாளைக்கே போகலாம். மறுநாள் காலை. கிரி, பழங்கள் இனிப்பு எல்லாம் வாங்கிக்கோ. நாம கொடுத்து அங்க நிறைய போறதில்ல. அவன் கொடுத்த பணம் தான். இருந்தாலும் வாங்கிட்டு போறதுதான் மரியாதை. அண்ணா, ஒரு நிமிஷம் நீ மட்டும் உள்ள வாயேன்.
கிரி ராகினியுடன் உள்ளே போனான். ராகினி கதவை மூடிக்கொண்டாள். சுமார் அரை மணி நேரம் இருவரும் வெளியே வரவில்லை. பிறகு கதவு திறந்தது. கிரி முகத்தில் ஒரு புது வெளிச்சம் இருந்தது. சச்சு என்னவென்று கேட்கவில்லை. அம்மா துளைத்து எடுத்தாள் மகனை. நேர வரும்போது சொல்றம்மா, பேசாம இரு. கிரி சொல்லவில்லை. சச்சுவின் குடும்பம் தம்பியின் புது வீட்டுக்கு வந்து இறங்கியது. பங்கஜம் பிரமிப்புடன் பார்த்தாள். அம்மாவும் தம்பியும் ஓடி வந்து வரவேற்றார்கள். மிகுந்த மரியாதையுடன் இவர்களை உள்ளே அழைத்து வந்தார்கள். முதலில் குடிக்க பழரசம் தந்து உபசரித்துவிட்டு வீட்டை சுற்றி காண்பித்தார்கள். நீங்க வந்ததுல சந்தோஷம் என வாய் நிறைய சொன்னார்கள். பங்கஜம் நெகிழ்ந்து போய் கண் கலங்கி, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க தான் உங்களை சரியா புரிஞ்சுக்கல, சுயநலமா இருந்துட்டோம். கடவுள் உங்க பிள்ளைய உயர்த்திட்டார். இது எங்களை மாதிரி சுயநலக்காரங்களுக்கு கிடைச்ச செருப்படி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சம்பந்தி. யாரும் எந்த தப்பு செய்யல. நடுவுல போராத காலம், பிரச்சனைகள் வருது. நேரம் தெளியும் போது எல்லாம் சரியாகும். ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போகலாம். அத்தை, நாங்க விருந்தே சாப்பிடத்தான் வந்திருக்கோம். அதுக்கான ஒரு விண்ணப்பத்தோட வந்திருக்கேன். தாராளமா சொல்லுங்க மாப்பிள்ள. இந்த கல்யாண கான்ட்ராக்ட முதல்ல சிவசு எடுக்கும் போதே சச்சு கிட்ட சொல்லி இருக்கான். இதுல வளர்ந்த பிறகு ராகினியோட கல்யாணத்தை நானே நடத்துறேன்னு. நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்? அது எங்க கடமை, எங்களுக்கு பெருமையும் கூட. ராகினி கல்யாணத்தோட முழு செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஏன்னா அவ எங்க வீட்டு பொண்ணு. பங்கஜம் அழுது விட்டாள். அத்தை இருங்க, நான் முடிக்கல. அப்படி சிவசு சொன்னப்ப அந்த நேரத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு ராகினி சஸ்பென்ஸ் வச்சா அன்னைக்கே. அதாவது சிவசு உயர்ந்து வர்றதுக்கு முன்னாலேயே. ஆமா, சிவசு சொல்ல அதை இப்ப நான் உடைக்க போறேன். என்னது அது மாப்பிள்ள? ராகினியோட கல்யாணத்தை நடத்த போறது நீங்க தான். மாப்பிள்ள யாரு? ராகினி பார்த்தாச்சு. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? உங்க சிவசு தான் அத்தை. என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? பெரிய படிப்பு படிக்கிற பொண்ணுக்கு +2 படிச்சவன் புருஷனா? ராகினி அருகில் வந்தாள். அத்தை, அதுல தப்பே இல்ல. பெரிய படிப்பு படிக்கிற யாரும் இத்தனை குறுகின காலத்துல இத்தனை உயரத்தை தொட நிச்சயமா முடியாது. நீ என்ன சொல்ற ராகினி? பணத்துக்காக சிவசுவ நான் விரும்பல அத்தை. அவர் கையில எடுக்கிறதுக்கு முன்னாலேயே என் மனசுல அவர் வந்தாச்சு. ஒரு நல்ல அம்மா வளர்த்த பிள்ளை, அன்பான அக்காவுக்கு தம்பி, பொறாமைப்படாதவர், உழைக்க தயங்காதவர், எதையும் கேவலம்னு நினைக்காதவர், சுயநலமே இல்லாத மனுஷன், ஆதரிச்சவங்களை பங்குதாரர்களா ஆக்கிட்ட முதல் மனுஷன். இத்தனை தகுதிகள் இந்த உலகத்துல எந்த ஆம்பளைக்கு இருக்கு அத்தை? இவரை விட ஒரு நல்ல புருஷன் எந்த ஒரு பெண்ணுக்கும் கிடைக்காது. என்ன நீங்க வேண்டாம்னு சொல்லிடாதீங்க அத்தை. உங்க பிள்ளைகிட்ட எனக்காக நீங்க தான் சிபாரிசு செய்யணும். வசந்தா சிவசுவை பார்த்தாள். அண்ணி, நீங்க சொல்லுங்க உங்க தம்பி கிட்ட. சச்சு அருகில் வந்தாள். மாச கணக்குல அவ உன்னை விட சின்னவதான் தம்பி. எல்லா நல்ல குணங்களும் உள்ள பொண்ணு. இதோ பாரு சிவசு, இந்த அக்கா இதுவரைக்கும் உன்கிட்ட எதையும் கேட்டதில்ல. இப்ப கேக்குறேன், என்னோட ராகினிய நீ கல்யாணம் செஞ்சுக்கணும். சிவசு மௌனமாக இருக்க அவ என்ன பதில் சொல்றது? அம்மா, நான் சொல்லிட்டேன், ராகினி தான் என் மருமகள், போதுமா? அவன் பேசலையே. சிவசு முன்னால் வந்தான். அம்மாவும் அக்காவும் சொன்ன பிறகு நான் மறுக்க முடியுமா? கையில 10 கான்ட்ராக்டுக்கு மேல இருக்கு. உள்ள போய் வேலையை கவனி ராகினி. சிவசு உத்தரவிட, இத பாருடா, தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே எங்க வீட்டு பொண்ணுக்கு உத்தரவா? சச்சு கேட்க கிரி சிரிக்க வெட்கத்துடன் அத்தை பின்னால் போய் ராகினி ஒளிந்து கொண்டாள்.